பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। தேவனாய் கர்த்தர் நம்மை சந்தித்து ரட்சித்தோட பிள்ளைகளாய் மாற்றி மகிழ்ச்சியோடு கூட கடந்து வந்து அவருக்கு ஆராதனை செய்ய அருமை ஆண்டவர் கிருபை செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. और पिता परमेश्वर भी हमसे मिलकर हमें उद्धार कर कर हमें परमेश्वर ने चलाया, हमें उद्धार किया और इस खुशी के दिन पर परमेश्वर यहाँ पर आने के लिए अनुग्रह किया, इसलिए धन्यवाद। எத்தனை மக்களுக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியம் கிடைக்கவில்லை. कितने सारे लोग को ऐसे मौका तो मिलती नहीं है। நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ऐसे एक मौका को परमेश्वर ने हमें दिया है। ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார், परमेश्वर ने हमें उद्धार किया है, நம்மை ரட்சித்திருக்கிறார், हमें उद्धार किया है, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார், उनके संतान बनाया है। அனுதினமும் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு நம்மை அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். हर दिन परमेश्वर हमारे साथ बात करता है और हमें आशीष करता है। நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். जब जब हम परमेश्वर को देखकर पुकारते हैं तब वो कहता है कि मैं यहाँ हूँ, मैं आता हूँ, तेरी मदद करता हूँ कर वो कहता है। அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, वो किसी भी तरह की कार्य क्यों ना हो, நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் அவைகளை கேட்கின்ற பொழுது, जब हम परमेश्वर से पूछते हैं, ஜெபத்தில் அவரோடு கூட நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, प्रार्थना में जब हमारे कार्यों को हम परमेश्वर से कहते हैं, விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் இந்த காரியம் எனக்கு நடைபெற வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்ற பொழுது, विश्वास के साथ जब हमें कार्य परमेश्वर से पूछते हैं, जब हम मांगते हैं, நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். निश्चय परमेश्वर उसे पूरा देकर हम कर हमें देता है। இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருமே நாம் அறிந்திருக்கிறோம். ये हमारे जिंदगी पर हम सब जानते हैं। இந்த பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். आज है पेंतेकोस्त का जो एक दिन कर कर आज माना जाता है। அப்படி என்றால் என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ये दिन का अर्थात उसका अर्थ क्या है, उसका मतलब क्या है, हम देखेंगे। அதனால அதை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் அறிந்து கொள்வோம். थोड़ा हम इसको गहराई तरीके से जानने की प्रयत्न करें। கர்த்தர் இயேசு இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் கடந்து வந்தார். यीशु मसीह दुनिया पर पापियों को उद्धार करने के लिए आया। அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே अनेक காரியங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். जब वो इस दुनिया पर आया, लोगों को बहुत सारे कार्यों की उपदेश की। மனிதர்களுடைய பாவங்களுக்காக நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லி இருந்தார். और मनुष्य के पापों के लिए मैं मारा गया, गाड़ा गया और तीसरा दिन जी उठा कर कहा। அவர் சொன்ன பிரகாரமே நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவைகளை அவர் சுமந்து தீர்த்தார். और जिस तरह उन्होंने कहा वैसे ही कलवारी क्रूस पर उन्होंने हमारे लिए दंड उठाया और और परमेश्वर के लिए वो कार्य हमारे लिए उन्होंने किया। அவர் சொன்னபடி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். जैसा उन्होंने कहा वैसे ही वे तीसरे दिन जी उठे। உயிர் தெழுந்த பின்பு जब जी उठने के बाद 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அவர் அந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறார் அவர்கள் காண்பித்து और 40 दिन तक वो जिंदा है कर कर उन्होंने अपने चेलों को बताया। ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர்களோடு கூட அவர் தினந்தோறும் பேசிக் கொண்டே இருந்தார். परमेश्वर के राज्य के बारे में और क्या क्या कार्य करना है कर कर हर दिन उनके साथ बात करता रहा। அந்த 40 நாள் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி 40 दिन वो प्रेरितों को दर्शन देकर தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவரோடு பேசிக் கொண்டே இருந்தார். परमेश्वर के राज्य की बातें उनसे वही कर रहा था। अनेक தெளிவான दृष्टांतங்களை அவர்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். और स्पष्ट दृष्टांतों के साथ उन्हें हम देखते कि उन्होंने प्रकट किया और बताया। அது மாத்திரமல்ல, केवल वो नहीं, என்ன சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் आप लोग यरूशलेम से मत हटो, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். तुमने मेरे से जो वादा पिता का वादा लिया है वो वादा पूरा होने तक वहां पर तुम बने रहो। அப்படியே அவர்கள் காத்திருந்தார்கள் என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம். वैसे ही वे लोग वहां पर बाट जोते रहे कर हम देखते हैं। ஏனென்றால் நீங்கள் காத்திருக்க வேண்டும், क्योंकि तुमको बात जोना है। பிதா வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார். पिता ने हम वादा दिया है। என்ன வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார்? क्या वादा दिया है? பரிசுத்தாவி உங்கள் மேல் பொழிவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். पवित्र आत्मा में तुम पर बरसाऊंगा कर कर एक वादा दिया है। அந்த பரிசுத்தாவி உங்களிடத்திலே வருகின்ற பொழுது, वो पवित्र आत्मा जब तुम्हारे पास आता है, அல்லது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது, या फिर तुम पवित्र आत्मा पाए, முதலாவது நீங்கள் பலன் அடைவீர்கள். सबसे पहले आप बल पाओगे। எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், यरूशलेम पर भी, यहूदिया पर भी, சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், और सामरी द्वीप पे भी और पृथ्वी के अंत तक நீங்கள் எனக்கு அதாவது ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாய் आप இருப்பீர்கள். लोग मेरे लिए, इसका अर्थात परमेश्वर के लिए गवाही के समान जिएंगे। அந்த பரிசுத்தாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தார். वो पवित्र आत्मा आप लोग को पाना है कर कर यीशु मसीह ने बताया। இவைகளை சொல்லி 40 நாளுக்கு பிறகு அவர் கடந்து சென்று விட்டார். ये बोलकर 40 दिन के बाद वो निकल चला। அதன் பின்பாக அந்த அப்போஸ்தலர் எல்லாரும் அவர்கள் கூடி
கூடி வந்து ஒரு வீட்டிலே ஜெபம் பண்ணி इसके बाद கொண்டிருந்தார்கள் सब प्रेरितों मिलकर एक कमरे में मिलकर वे प्रार्थना कर रहे थे அப்போஸ்தலர்கள் 11 பேரும் और प्रेरितों के 11 लोग அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் कुछ स्त्रियों भी थे वहां पर और यीशु की माता मरियम भी थी அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் और उनके बहनों के साथ भी एक मन के साथ प्रार्थना और विनती पर वे लोग लगे थे இது ரொம்ப முக்கியமான காரியம் ये बहुत मुख्य कार्य है ஒருமனப்பட்டு एक मन होकर ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் प्रार्थना और विनती दोनों पर वे लोग लगे रहते இந்த கர்த்தரோடு கூட ஒருமனப்படுகிறது தான் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியம் परमेश्वर के साथ मेल मिलाप रखना एक मन होना ये जिंदगी की बहुत आवश्यक कार्य है ஆண்டவரை பற்றி அறிகின்ற அறிவு நமக்கு அதிகமாக தேவை परमेश्वर के बारे में जानने की ज्ञान की आवश्यकता है அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் सर्वशक्तिमान परमेश्वर அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் आशीष करने वाला நம்முடைய परमेश्वर தேவைகளை சந்திக்கிற தேவன் जरूरतों को पूरा करने वाला நம்மை परमेश्वर நடத்துகிற தேவன் चलाने वाला முடிவிலே परमेश्वर நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவன் अंत में हमें स्वर्ग ले चलने वाला நான் உன்னை परमेश्वर விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை मैं கொடுத்திருக்கிறார் तुझे न छोड़ूंगा न त्यागूंगा कर परमेश्वर ने हमें एक बड़ा वादा दिया है உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவரை நான் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் जब तक मैं जो कार्य तुम्हारे बारे में जो कहा वो पूरी न होने तक वो मैं चुप न रहूंगा कर परमेश्वर कहता அப்ப है ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து परमेश्वर को जिस तरह जानने वैसे जानकर ஆண்டவருக்கு பயந்து उनको भय मानकर ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் एक சொல்லுகிறார் पवित्र जिंदगी जीना है ये परमेश्वर चाहते हैं பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் திட்டவட்டமாக அறிவிக்கிறது पवित्रता के बिना कोई परमेश्वर का दर्शन नहीं कर सकता कर शास्त्र स्पष्ट रीति से कहती है உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் तुम्हें बुलाया हुआ परमेश्वर पवित्र है इसीलिए நம்மை அழைத்திருக்கிற நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் हमें बुलाया परमेश्वर वो पवित्र है इसीलिए நாம் நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தமாய் இருக்க हम வேண்டும் हमारे सारे चाल चलन पर पवित्रता से रहना है நம்முடைய பார்வையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் हमारे देखने में पवित्रता நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் हमारे सोच विचार में पवित्रता நம்முடைய பேச்சிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் हमारी बातों में पवित्रता நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் हमारी चाल चलन में நம்முடைய पवित्रता வேலையிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் हमारी जो कामकाज में पवित्रता மற்றவர்களோடு பழகுவதிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் एक दूसरे के साथ जो व्यवहार रखते हैं उसमें पवित्रता இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார் ये हर एक कार्य में परमेश्वर ताक कर देखने वाला जैसा ஏன்னா रहता நாம் है அவருடைய பிள்ளைகள் क्योंकि हम उनके संतान நம்மை हैं பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் हमें पवित्रता से रखना परमेश्वर चाहते हैं நமக்காக வாக்குத்தத்தம் பண்ண அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் हमारे लिए वादा किया हुआ हर एक वादाओं को देने के लिए वो तैयार है ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்து விட்டாலே போதும் परमेश्वर की प्रिय जिएंगे तो काफी है நம்ம குறித்து சொல்லப்படுற அத்தனை ஆசீர்வாதங்கள் அது நம்மை தேடி வரும் என்று வேதம் சொல்லுகிறது और हमारे बारे में जितनी भी आशीष है ये सब कुछ वहां पर आकर पूरा हो இதெல்லாம் பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு மிகவும் அவசியம் इसलिए पवित्र आत्मा की भरपूरी होना बहुत आवश्यक நாம் है ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம் बपतिस्मा तो पाए நாம் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம் पवित्र आत्मा पाए பரிசுத்த பெறாதவர்கள் சீக்கிரத்திலே ஜெபித்து வாஞ்சியோடு இருந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் पवित्र आत्मा नहीं पाए वे लोग जल्द से जल्द प्रार्थना कर कर प्यास के साथ रहकर पवित्र आत्मा का वरदान पाना है இதே போல ஒரு நாள் தான் பரிசுத்தாவியான இறங்கி வந்தார் ऐसे ही एक दिन पर पवित्र आत्मा उतर कर आया ஆண்டவர் சொன்னபடியினாலே परमेश्वर ने जब कहा அவர்கள் வந்து வாஞ்சோடு கூட அதற்காக ஆண்டவர் சொன்ன காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியா वे लोग प्यास के साथ जो परमेश्वर ने कहा वो कार्य प्राप्त करने के लिए கிட்டத்தட்ட 120 பேர் அவர்கள் கூடி இருந்து ஒரே மனமும் ஒரே சிந்தையுமாக இருந்தார்கள் 120 लोग मिलकर एक ही मन एक ही विचार के साथ लगे थे ஒரே மனதர் கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் एक ही मन के साथ प्रार्थना और विनती पे वे लगे हुए थे அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் प्रेरितों के काम दूसरा अध्याय पहले वचन से पढ़ सकते हैं பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள் அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்ததிடம் முழுவதையும் நிரப்பிற்று அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அக்கினிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் அந்த நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து
அமர்ந்தது. அவர் ஒவ்வொருவர் மேல் வந்து அது அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். यहाँ पर लिखा है जब पेंतेकोस्त का दिन आया तो वे सब एक जगह इकट्ठे थे. एकाएक आकाश से बड़ी आंधी की सी सनसनाहट का शब्द हुआ और उससे सारा घर जहां वहां बैठे थे गूंज गया और उन्हें आग सी जीभें फटती हुई दिखाई दी और उनमें से हर एक पर ठहरी और वे सब पवित्र आत्मा से भर गए और जिस प्रकार आत्मा ने उन्हें बोलने का सामर्थ दिया वैसे ही वे अन्य अन्य भाषा बोलने लगे. யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே வந்து ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது और हम देखते कि यूहन्ना बपतिस्मा इस दुनिया पर आकर जब बपतिस्मा दे रहे थे, நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், मैं आपको जल से बपतिस्मा दूंगा, எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், मेरे पीछे एक जन आ रहा है, இயேசு கிறிஸ்து வருகிறார், यीशु मसीह आ रहा है, ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பார், वो आत्मा से और आग से आपको अभिषेक करेगा. அப்பவே அவர் சொல்லி இருந்தார். तभी उन्होंने कहा था. இங்கே இயேசு கிறிஸ்து வந்து காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள். यीशु मसीह के यहाँ पर कहते कि बाट जोते रहो, यरूशलेम पर बाट जोते रहो. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் ஒருமனப்பட்டு அப்படியே காத்திருந்தார்கள். यीशु मसीह के वचन की बाट जोत के वैसे ही वे लोग बाट जोते रहे. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், परमेश्वर के लोग हम, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியா हमारे जिंदगी में भी परमेश्वर ने जो हमें वादा दिया है वो पाने के लिए குடும்பமாய் சபையாய் நாம் ஒருமனப்பட்டு அந்த காரியத்திற்காக ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும். और कुटुंब में और कलीसिया के द्वारा भी एक साथ मिलकर प्रार्थना और विनती में हमें निरंतर लगा रहना है. அப்படி இருந்தபடியினாலே ऐसे जब थे பரிசுத்தன் வல்லமையாக வந்து இறங்கினார். पवित्र आत्मा सामर्थ्य रीति से उन पर उतर आया அக்கினிமயமான நாவுகள் போல எல்லார் மேலும் வந்து அமர்ந்த உடனே और है आग से भरी हुई जीभ उनके सामने फटती हुई निकली. அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். वे लोग पवित्र आत्मा से भरे गए. வல்லமை அவர்களிடத்திலிருந்தே புறப்பட்டது. सामर्थ उनसे निकलकर निकली. வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள். अलग-अलग भाषा पर बात करने लगे. எருசலேமுக்கு பல தேசங்களிலிருந்தும் எல்லா பாஷைக்காரரும் வந்திருந்தார்கள். यरूशलेम पर अलग-अलग देशों से लोग आए हुए थे. இவர்கள் வல்லமையாக பேசுற தங்கள் பாஷையில பேசுறதை கண்டு எல்லோரும் அங்கே கலக்கமுட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். सामर्थ्य रीति से अपने भाषा पर बात करते हुए देखकर वे लोग वहां पर कांप उठे. இவர்கள் ஒரு பாஷைகள் நம்முடைய பாஷையில பேசுகிறார்கள். ये लोग हमारी भाषा कैसे बोल रहे उनको लगा. அப்பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று वहां पर प्रेरित वहां पर है कि पतरस उठकर கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி இந்த தினத்தில் பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने जो वादा किया पवित्र आत्मा आज सब पर उंडेला गया करके அந்த ஆண்டவர் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். परमेश्वर हमारे अंदर आया. ஹalleluya. நாங்கள் வல்லமையாக காணப்படுகிறோம் என்று அவர் சாட்சி கொடுத்தார். सामर्थ्य रीति से रहते कर उन्होंने कहा. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது जब वे प्रार्थना किए, வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31 வசனம். प्रेरितों के काम 4 अध्याय 31 वचन को कोई पढ़ सकते हैं. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாக சொன்னார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. लिखा गया जब वे प्रार्थना कर चुके थे तो वहां जगह वो जो स्थान पर जहां वह इकट्ठे हुए थे वो जगह हिल गया और वे सब पवित्र आत्मा से परिपूर्ण हो गए और परमेश्वर का वचन हियाव से सुनते रहे. அதுவரை அவர்கள் பயந்து ஒரு வீட்டிலே கூடி ஜெபம் பண்ணினவர்கள். इसके पहले वे लोग डर कर एक घर पर अंदर छुपकर प्रार्थना कर रहे थे. பரிசுத்தாவி பெற்றோடனே அவர்களுக்கு எங்குமில்லாத தைரியம் வந்து விட்டது. पवित्र आत्मा उन पर आते ही उनके पास कहां भी जो सामर्थ नहीं थी सब सामर्थ आ गई थी. அப்போஸ்தலர் பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார் और प्रेरित वहां पर प्रचार करते हैं. அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் प्रचार को जो सुने இருதயத்திலே உணர்த்தப்பட்டவர்களாய் उनके हृदय पर सुनाकर சகோதரன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், हे भाइयों अभी हमें क्या करना है कहा. அப்பொழுது அவர்களுக்கு அவர் சொன்னார், तब उन्होंने कहा பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पाप की क्षमा के लिए आप सभी लोग है कि एक लोग बपतिस्मा पाना है. இப்பொழுது இருக்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். अब जो मन है ये जो जिंदगी है इससे मन फिराना है. இன்று வரையிலும் தேவனை அறியாதபடியினாலே நான் பாவத்தில் இருந்து விட்டேன். अब तक जो परमेश्वर को न जाना तो मैं पाप में था. தேவனுடைய சத்தம் என்னை நோக்கி வருகிறது. परमेश्वर की आवाज मुझे देखकर आती है. பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் முழுகி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். पाप की क्षमा के एक लोग डूबकर बपतिस्मा पाओ. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். पिता पुत्र
पवित्र आत्मा के नाम से बपतिस्मा पाओ, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். तब पवित्र आत्मा की वरदान को तुम पाओगे। அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே वचन को सुनते ही 3000 பேர் உடனடியாக அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். वहां देखते 3000 लोगों ने एक साथ बपतिस्मा लिया இன்னும் अनेक வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு சாட்சி கொடுத்தார். और बहुत सारे शब्दों को देकर गवाही दी। ஏறக்குறைய 3000 பேர் அந்த தினத்திலே ஞானஸ்நானம் பெற்று சேர்த்துக் वहां கொள்ளப்பட்டார்கள். 3000 लोग एक साथ इकट्ठे होकर वहां पर परमेश्वर के समूह पर आए। நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சபையா கூட்டி हम சேர்க்கப்பட்டிருக்கிறோம். सब बपतिस्मा पाकर परमेश्वर की मंडली के समान इकट्ठा हुए। ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு बपतिस्मा पाकर पवित्र आत्मा की अभिषेक पाकर கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். परमेश्वर की प्रभोजन पर भाग लेते हैं। கர்த்தருடைய சரீரமா இருக்கிற அந்த அப்பத்திலும் परमेश्वर की उस शरीर उस रोटी पर கர்த்தருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்க பாத்திரத்திலும் பானம் பண்ணுகிறோம். परमेश्वर की जो लहू की जो चिन्ह है वो जो पात्र पे प्याला पर हम भाग लेते हैं। இதில் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसमें जब हम भाग लेते हैं तो हमें पवित्रता के साथ रहना कर परमेश्वर बताते हैं। ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பின்பு उद्धार पाकर परमेश्वर के संतान बनने के बाद மறுபடியும் பழைய வாழ்க்கையில நாம் போக கூடாது. फिर उसके बाद पुरानी जिंदगी पर नहीं जाना है। நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். हमारे लिए एक नया जिंदगी परमेश्वर ने அந்த दिया। வாழ்க்கையில் வாழ்வதற்கான வல்லமையும் கிருபையும் ஆண்டவர் தருகிறார். उस जिंदगी जीने के लिए सामर्थ और बल परमेश्वर देता இந்த है। பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்காதபடி इस दुनिया की वेशभूषा को हम ना पहने, தேவனுடைய நன்மையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக परमेश्वर की भलाई क्या है, परमेश्वर की कार्य क्या है, इसे सही रीति से जानने के लिए परमेश्वर हमें ज्ञान दे। நம்முடைய மனம் தினந்தோறும் புதிதாக வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. हमारा मन हर दिन नया होते रहना है। அப்ப நம்முடைய மனம் எப்படி புதிதாகும்? हमारा मन हर दिन नया कैसा होगा? ஆண்டவர் எழுதிய வேத வசனங்களை தினந்தோறும் வாசித்து தியானிக்க ये जो வேண்டும். परमेश्वर ने लिख के रखा है वचन को रोज पढ़ोगे तो रोज मन नहीं होगी। அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். परमेश्वर हमारे साथ मुलाकात करेगा ஆவியான நம்மோடு இடைபடுவார். और पवित्र आत्मा हमारे साथ ये बात करेगी। நம்மிலிருந்து வல்லமை உண்டாகும். हमसे सामर्थ निकलेगी, நம்மில் பரிசுத்தம் இருக்கும். पवित्रता बढ़ेगी। ये தேவையில்லாத காரியத்தை ஒரு நம்மிடத்தில் பேசினாலும் अगर कोई ना जरूरत की बात हमसे करे அந்த तो ஆவியான நம்மில் உள்ளிருந்து அவரிடத்தில் தேவையானதை பேசாதே என்று சொல்லுவார். आत्मा पवित्र आत्मा हमारे अंदर से निकल कर बोलेगा ये ना जरूरत की बातें मत करो, தவறான காரியத்தை பேசாதீர்கள் என்று சொல்லுவார். बोलेगा कि तुम गलत बातें मत करो। நாம் பேசுவதை கேட்டவர்கள் தன்னாலே பயப்படுவார்கள். हम जो बात जो बोलेंगे वो सुनकर वो आपो आप डरेंगे। ஏன் ஆவியான நம்மிலிருந்து பேசுவார். ये परमेश्वर हमारे अंदर से बात, அந்த ஆவியானவருக்கு நாம் எப்பொழுதும் இடம் கொடுக்க வேண்டும். ये परमेश्वर को पवित्र आत्मा को हमेशा जरा देना है। நம்மை பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். पवित्र हमने कि पवित्र पुरुष और पवित्र स्त्री बनाया है, அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसके पात्र हमें चलना आवश्यक है। இப்படி இவர்கள் இந்த ஊழியத்தை செய்கின்ற நாட்களிலே ऐसे जब ये सेवकाई करते थे அவர் பிரசங்கத்தை கேட்டு மறுபடியும் ஒரு 5000 பேர் சந்திக்கப்பட்டார்கள். उसके बाद और एक 5000 वहां पर हम देखते कि वहां पर उतर पाए। இதை பார்த்து பிரதான ஆசிரியர் வேதபாரகர்கள் और ये देखकर जो याजक और प्रधान हो இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொன்னார்கள். इस नाम के बारे में आप लोग को बात नहीं करना, ऐसा कहा। பரிசுத்தாவை பெறமுன்னால சரி நீங்க சொன்னதை கேட்டிருப்போம் பயந்து போய். पवित्र आत्मा पाने के पहले तो ये लोग सुने होंगे, இப்போ பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा पा लिए, ஆவியான வல்லமை எங்களிருந்து கிரியை செய்கிறார். पवित्र आत्मा सामर्थ रीति से हमसे प्रकट होता है। உங்களால் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. आपसे कुछ हमें नहीं कर सकते। உங்கள் பேச்சை கேட்டு அமைதியா இருக்க வேண்டுமா? आपके बोलती को सुनकर के हमें शांत रहना है, அல்லது கர்த்தருடைய காரியத்தை சொல்லி எல்லாரும் ரட்சிப்புகளை கொண்டு வர या வேண்டுமா? परमेश्वर का कार्य बोलकर सबको उद्धार के मार्ग पर ले आना है? எது நியாயம் என்று நீங்களே சொல்லுங்க. क्या सही आप लोग बताओ कर कहा। நாங்கள் ஆண்டவரை பத்தி தான் சொல்லுவோம். हम परमेश्वर के बारे में कहेंगे। அவர்கள் அங்கே வந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு एक मन होकर தேவனை நோக்கி சத்தமிட்டு परमेश्वर को देखकर चिल्लाकर கர்த்தாவே, அவர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே, ओके हे पिता, நீர் வானத்தையும் பூமியையும் स्वर्ग और पृथ्वी சமுத்திரத்தை அவர்கள் யாவத்தையும் உண்டாக்கின தேவன் அல்லவா? समुद्र और उसके हर एक कार्य का आपने बनाया அந்த परमेश्वर है। பிரஜைகளும் கொந்தளிக்கிறார்களே. इस लोग तो यहाँ पर देखते कि இவர்கள் விருதா காரியத்தை எங்களிடத்தில் பேசி இந்த சுவிசேஷத்தை நிறுத்த பார்க்கிறார்களே. ये अन्य लोग चिल्लाकर ये सुसमाचार को रोकने को देखते हैं கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய குமாரனா இயேசுவுக்கு விரோதமாக இவர் செயல்படுகிறார்களே. और परमेश्वर के विरुद्ध और यीशु मसीह के विरुद्ध ये लोग काम कर रहे हैं। கர்த்தாவே நீர் தாவிதை கேளும். हे परमेश्वर आप इनसे मुकदमा करो। அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளை இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே ஒரு கூட்டம் கூடுகிறார்கள். और आपने अभिषेक किया वो आपका पुत्र यीशु मसीह के विरुद्ध ये लोग झूठ बन रहे हैं। पर எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். ये सब लोग एक मन होकर प्रार्थना करते हैं। இப்பொழுது கர்த்தாவுடைய பயமுறுத்தலுக்கு தேவரீர் நீ அதெல்லாம் கவனித்து और जो भी ये लोग डरा रहे हैं इसकी प्रभु बातें सुनकर உம்முடைய பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே आपके जो पवित्र सेवक यीशु के नाम से இன்னும் அதிகமான அடையாளங்களும்
அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும். और अद्भुत और चिन्ह बड़े बड़े चिन्ह होने के लिए कार्य करो பிணியாளிகளை குணமாக்கும். और रोगी को चंगा करो. இப்படி செய்யப்படும் உம்முடைய கரத்தை நீட்டியருளும் ஆண்டவரே. आपके हाथ को बढ़ाओ कर कहा. நம்முடைய ஊழியக்காரர்கள் அந்த தைரியத்தோடு செய்யட்டும். आपकी सेवक है धैर्य के साथ உம்முடைய करो. வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படியா आपके वचन को पूरे धैर्य से बोलने के लिए அவளை அனுக்கிரகம் செய்யும் என்று ஜெபித்தார்கள். अनुग्रह करो कर उन्होंने प्रार्थना இப்படி की. அவர்கள் ஜெபம் பண்ணின போது ऐसे जब वे प्रार्थना कर அவர்கள் रहे थे, கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். ये लोग जो जगह पे इकट्ठे हुए वो जगह हिल गया. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, நாமும் அப்படிப்பட்டவர்கள் தான். हम भी इसी तरह हैं. அந்த நாளில் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் சீஷர்களைப் போல நாமும் அவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். उस समय जो पवित्र आत्मा पाए हुआ प्रेरित के समान भी अभी भी இயேசு हमें. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். पर पिता यीशु मसीह कल आज और हमेशा के लिए ना बदलने वाला அன்றைக்கு परमेश्वर செயல்பட்ட அதே வல்லமை இன்றைக்கும் செயல்படுகிறது. है. उस जिन जो सामर्थ कार्य की वही सामर्थ आज भी कार्य करेगी. யார் கவனமாய் கருத்தாய் அதை பற்றிக் கொள்ளுகிறார்களோ, जो उसे ध्यान देकर एक ही मन के साथ उसे ग्रहण करते हैं, யார் தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்களோ, वो परमेश्वर को पकड़ लेते हैं அவர்களை தேவனாக்கிறதர் பார்த்து அந்த வல்லமையை கொடுக்கிறார். और परमेश्वर उन्हें देखता है और सामर्थ देता है. அவர் பார்வை கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். वे लोग जहाँ इकट्ठे हुए वो जगह हिल गई कर நாமும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினால் हम भी एक मन होकर प्रार्थना நாமும் करें. கூடியிருக்கிற இடம் அசையும் என்று நாம் பார்க்கிறோம். हम भी जहाँ इकट्ठे हुए वो जगह हिलेगा. அது முதல் கொண்டு கர்த்தராகிய தேவன் வந்து தம்முடைய அப்போஸ்தலர் மூலமா அதிசயங்கள் அற்புதங்களை ஏராளமாய் நடப்பித்தார் என்று பார்க்கிறோம். उसके बाद हम देखते हैं पवित्र आत्मा अपने प्रेरितों के द्वारा आश्चर्य और अद्भुत कार्य किया. அந்த பேதுருதான் வல்லமையா பிரசங்கம் பண்ணினார். पतरस उठकर सामर्थ से प्रचार किए. ஒரே பிரசங்கம் 3000 பேர் एक ही ரட்சிக்கப்பட்டார்கள். प्रचार में 3000 आत्मा उद्धार पाई. அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிப்புகளாய் வந்தார்கள். दूसरे प्रचार में 5000 लोग आए. அப்போஸ்தலருடைய கைகளினால் अनेक அடையாளங்களும் அற்புதங்களும் தேவனாகத்தர் வல்லமையாய் செய்தார். प्रेरितों के हाथों के द्वारा अद्भुत और आश्चर्य काम परमेश्वर यीशु मसीह ने किया. பிணியாளிகளை நோய் உள்ளவர்களை வந்து படுக்கையிலே கொண்டு வந்திருந்தார்கள். बीमारियों को रोगियों को वे लोग बिस्तर पर उतार के लाए थे. கட்டில் மேல் கிடத்தி அங்கே கொண்டு வந்தார்கள். बिस्तर पर लेटा के ले आए थे. அப்போஸ்தலர் பேதுரு நடந்து போகின்ற பொழுது और हम देखते कि पतरस प्रेरित पतरस जब चलकर जा रहे थे, கை வைத்து ஜெபம் பண்ணுவதற்கல்ல, वे हाथ रखकर प्रार्थना करने के लिए नहीं, அவர் நிழல் பட்டாலும் போதும் और वो प्रेरित की छाया उन पर लगी, சுகமாகிவிடும். वे लोग चंगाई हुए. நிழல் படும்படி ஆகிலும் वो उनका छाया तो लगने के அவர்களை लिए வெளியே வீதிகளில் முழு தெருவில் கொண்டு வைத்தார்கள். बीमारियों को रास्ते पर बिस्तर लगा के सुलाया गया था. அந்த ஊர் மட்டுமல்ல, वो गांव नहीं, சுற்று வட்டாரத்தில் எல்லா பட்டணங்களிலிருந்து எல்லா நோயாளிகளையும் கொண்டு आस வந்தார்கள். पास के गांव से सभी रोगियों सभी बीमारियों को बिस्तर पर ले आए थे. அசுத்தர்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வந்தார்கள். जो अशुद्ध आत्मा के द्वारा जिसके अंदर घुसी हुई थी उनको भी लेकर आए. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். वे लोग सब चंगा हुए करके देखते हैं. ஹalleluya. हालेलुया. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். सभी चंगा हुए. சற்று சிந்தித்து பார்ப்போம். ये हमें सोच कर देखना है. அவர்கள் பரிசுத்தாவை பெற்ற பின்பு இவ்வளவு வல்லமையாய் மாறினார்கள். पवित्र आत्मा पाने के बाद इतना सामर्थ्य बने. இப்பொழுதும் अभी भी நாமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். हम भी पवित्र आत्मा की सामर्थ पाए. அப்ப அந்த வல்லமை நம்மிடத்திலிருந்து கிரியை செய்யும். वो सामर्थ हमारे अंदर से भी क्रिया करे. ஹalleluya. हालेलुया. இதை தேவனால் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ये परमेश्वर के लोग सही रीति से जानना है. ஏதோ சும்மா கோயிலுக்கு வருகிறோம், चलो ऐसी कलीसिया चलेंगे, பாட்டு படிக்கிறோம், ऐसी गीत गाएंगे, ஜெபம் பண்ணுகிறோம், प्रार्थना करेंगे, பிரசங்கத்தை கேட்கிறோம், वचन सुनेंगे, அப்படியே போகிறதற்கு அல்ல. ऐसे ही नहीं जाना. அன்று எப்படி பரிசுத்தாவின் வல்லமையா இறங்கி அதை பரிசுத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையான காரியங்கள் நடப்பித்தார்களோ, और उस समय जिस तरह पवित्र आत्मा उतर कर आया, पवित्र आत्मा उतरने के बाद அதே வல்லமை இந்த நாட்கள் நம் மூலமாகவும் தேவனாகிறவர் கண்டிப்பாக செய்வார். वो सामर्थ आज भी परमेश्वर हमारे हाथों से करेगा. ஹalleluya. हालेलुया. யார் யார் இதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, जो जो अपने आप को सौंपते हैं, யார் யார் கவனமாய் பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்கிறார்களோ, जो जो अपने पवित्र जिंदगी में ध्यान देकर जीते हैं, யார் யார் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டும் தரித்திருந்த ஆண்டவர்களை கேட்டுக் जो கொள்ளுகிறார்களோ, जो एक मन होकर पवित्र आत्मा से भरकर परमेश्वर से विनती करते हैं, ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். परमेश्वर निश्चय करेगा. அவர் செய்திருக்கிறார், क्योंकि उन्होंने किया है இன்னும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். और करने के लिए वो काफी है. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो. அநேக இடத்தில் அநேகர் ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள். बहुत जगह पे लोगों ने बपतिस्मा तो पाया था, ஆனா அவர்கள் வந்து பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தார்கள். पवित्र आत्मा की वरदान को वे लोग नहीं पाए थे. இவைகள் அப்போஸ்தலர் கேள்விப்பட்ட போது जब ये प्रेरितों ने सुना, அவர்களிடத்திலே போய் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். उनके पास गए, उन पर हाथ रखकर प्रार्थना किया. அப்படி ஜெபம் பண்ணின பொழுது जब प्रार्थना किए तो அவர்களும் பரிசுத்தன் வல்லமை பெற்றார்கள் என்று वे வேதம் पवित्र आत्मा சொல்கிறது. की सामर्थ पाए
कर लिखा गया है, இது வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. सब शास्त्र पर लिखा है। ஆனபடியினாலே इसीलिए அபிஷேகத்தை பெறாத மக்களும் जो पवित्र आत्मा का अभिषेक नहीं पाए, சீக்கிரத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் जल्द से जल्द पवित्र आत्मा का अभिषेक पाने के लिए ஆயத்தத்தோடு தங்களை பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணி தாகத்தோடு கடந்து வந்து और तैयार होकर वो प्यास के साथ आकर तैयारी के साथ जब आओगे, நீங்களும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு வருகின்ற பொழுது और जब आप भी पवित्र आत्मा पाने के लिए आओगे, ஆண்டவர் உங்களுக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र आत्मा वैसे वरदान आप लोग को भी देगा। அப்போஸ்தலர் 8 அதிகாரம் प्रेरितों के काम 8 पर 15 வசனத்தை வாசிக்கலாம். 15 वचन पढ़िए। प्रेरितों 8:15। தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 15 வசனம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆ, ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்கள் அவர்கள் ஞானஸ்நானம் மாத்திரத்தை பெற்றிருந்ததை கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி இப்ப பாருங்க, இப்ப ஒரு குரூப் ஞானஸ்நானம் பெற்றாச்சு. अब देखो यहाँ पर एक झुंड है, इन्होंने बपतिस्मा पा लिया परंतु पवित्र आत्मा का वरदान नहीं पाया था। அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக पवित्र आत्मा पाने के लिए அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவை பெற்றார்கள். और जब हम देखते हैं कि जब प्रेरित आए तो वे उन्होंने अपने हाथों को उन पर रखा, तब वे लोग पवित्र आत्मा पा गए कर देखते हैं। இவர்கள் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறார்கள். ये लोग पवित्र आत्मा पाए, அந்த பரிசுத்தாவிலே நிரந்து तो पवित्र आत्मा से भरकर மற்றவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுகின்ற பொழுது दूसरे भी पवित्र आत्मा पाने के लिए जब ये हाथ रखते हैं, அவர்களும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறார்கள். वे लोग भी पवित्र आत्मा पाते அப்ப हैं। யார் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியா जो கேட்கிறார்களோ, पवित्र जो परमेश्वर से प्यास से मांगते हैं, நம்மிடத்தில் கேட்கிறவர்கள் ஆண்டவர் பரிசுத்தாவை அருள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. जो परमेश्वर से मांगते हैं उनको पवित्र आत्मा देता है कर शास्त्र कहती है। அப்ப இதுவரையும் பரிசுத்தாவை பெறாதவர்கள் अब तक जो पवित्र आत्मा वरदान नहीं पाए, ஒரு மனதோடு கூட एक ही मन के साथ தேவனிடத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के सामने बात जोकर प्रार्थना करना है, தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க अपने வேண்டும். आप को सौंप कर प्रार्थना करना தேவனை है। அபிஷேகத்தை விடுவார். परमेश्वर अभिषेक நீங்க करेगा। ஆராதனையில் வருகின்ற நான் வந்து உங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிக்கின்ற பொழுது जब आप आराधना पर आओगे, जब आपके लिए सेवक को प्रार्थना करे, அப்பொழுது உங்களை ஆண்டவர் அபிஷேகத்தை விடுவார். आप परमेश्वर आपको अभिषेक करेगा। அப்ப அந்த தாகத்தோடு ஒரு மனதோடு கூட எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். प्यास के साथ एक मन के साथ हमेशा रहना है करके पवित्र आत्मा कहता है। அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கின்ற பொழுது प्रेरित पौलुस के बारे में देखते हैं, அவர் சவுலா இருந்த காலத்திலே जब वो शाऊल था, ஆண்டவர் அவரை சந்தித்தார். परमेश्वर उससे मुलाकात किया। சந்தித்த உடனே परमेश्वर मुलाकात करते ही வந்து அவர் கேட்கிற ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். वो पूछता है, हे परमेश्वर आप कौन हो? நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். वो बोलते हैं कि मैं ही यीशु मसीह हूँ। நீ புறப்பட்டு பட்டணத்திற்குள்ளே போ, तो जा, अब ये शहर के अंदर जा, உனக்கு என்ன செய்யணுமோ அங்கே உனக்கு செய்யப்படும். तेरे लिए क्या बोला जाएगा वहां पर तुझे बताया जाएगा। ஆண்டவர் ஒரு ஊழியரை கொண்டு அல்லது ஒரு சீசரை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்வார். और परमेश्वर अपने चेला या अपने सेवक के द्वारा ही वो कार्य करेगा। அங்கே அவர் உள்ளே போன உடனே அனனியா என்பவர் வந்து वहां पर जाते ही अननिया नामक एक इंसान आकर, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 17 வசனத்தை வாசி. प्रेरितों 9 के அப்பொழுது அனனியா போய் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து அந்த சவுல் என்கிற அந்த பவுல் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ வந்த வழியில உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணினார். और हम यहाँ देखते तब हननिया उठकर घर पर गया और उस पर अपना हाथ रखकर कहा, हे भाई शाऊल, प्रभु अर्थात यीशु जो रास्ते में जिससे तू आया तुझे दिखाई दिया था, उसी ने मुझे भेजा है कि तू फिर दृष्टि पाए और पवित्र आत्मा की परिपूर्ण हो जाए कर कहा। ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். जो परमेश्वर कहता है वो करना है। இவர் பெரிய ஆளுதான். ये बहुत बड़ा इंसान है। என்ன ஆண்டவர் சொன்னா அதை மாத்திரம் போய் செய்தார். जो परमेश्वर ने कहा केवल इसी ने वही किया। வேதத்திலிருந்து உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ शास्त्र से आपको क्या बताया जाता है, அவைகளை கேட்டு அவைகளை மாத்திரம் நீங்கள் செய்தால் போதும். केवल उसको सुनकर उसके मात्र आप जियोगे। ஆண்டவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்வீர்கள். परमेश्वर ने जितने भी आशीष रखा है सब पाओगे। அப்படி போய் ஜெபம் பண்ணின உடனே जब जाकर उन्हें प्रार्थना அவர் किया, பார்வையடைந்தார்.
उसे आंख खुल गई, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார், बपतिस्मा पाया, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார், अभिषेक पाया, தொடர்ந்து வல்லமையாக ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். निरंतर सामर्थ्य रीति से सेवकाई किया करके देते हैं। அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. प्रेरितों के काम 10वां अध्याय पर एक वचन அங்கே है। இத்தாலிய பட்டணத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு குறித்து சொல்லப்பட்டுள்ளது. वहां पर है इतालिया नामक जो शहर पर, वहां पर हम देखते हैं कि एक सूबेदार कुर्नेलियो के बारे में लिखा है। இப்ப நம்ம நிறைய இடத்துல விசிட்டிங் போகும்போது ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்கிறோம். अभी हम घर विजिट करते हैं तो हम पूछते हैं कि तुम कुटुंब की प्रार्थना सही रीति से करते हो या नहीं। நினைக்கலாம் ஐயா வந்து எப்பவுமே இதைத்தான் கேட்கறாங்க. वो आप सोच सकते हैं कि अय्या जब भी घर पर आए तो यही पूछते हैं कि फैमिली प्रेयर किया क्या। இந்த காலத்துல ஜெபம் பண்ண நேரம் இருக்கா? क्या आजकल प्रार्थना करने के लिए समय है क्या? எல்லா வேலைக்கும் எல்லாரையும் அனுப்புறதுக்கே நேரம் சரியா இருக்கு. सभी को अपने अपने काम पर भेजने के लिए, வேலைக்கு उसके लिए புறப்பட்டு போறதுக்கு நேரம் சரியா இருக்கு. काम पर जाने के लिए समय बचता है, வேலை செய்ய நேரம் சரியா இருக்கு. काम करने के लिए ही समय रहता है, 3 நேரம் சாப்பிடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. खाना खाने के लिए समय बरोबर है, கம்பெனிலும் இந்த சாப்பாடு தான் நேரத்துக்கு அவன் நேரம் தரான். कंपनी में भी खाने के लिए समय देता है, மத்த நேரத்துல உங்க வேலை வாங்கிடுவான். बाकी समय पर काम करा के சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே शाम को घर आते ही சாய போட்டு கொடுத்தா உடனே ரொம்ப டயர்டா இருப்பார்கள். और चाय डाल के देते क्योंकि बहुत थकावट होते हैं, சாப்பாடு கொடுத்த உடனே உடனே படுத்து தூங்கி விடுவார்கள். खाना खाकर तुरंत सो जाते हैं, அல்ல டிவி போட்டு கொடுத்தா எதாவது பார்க்கணும், எதாவது தேவையில்லாம பாத்துக்கிட்டு இருப்பார்கள். और टीवी डालकर कुछ ना जरूरत की कार्य देखते रहते हैं। போய் நம்ம பயந்து ஐயா ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா अगर हम जाकर पूछेंगे आप लोग प्रार्थना किए क्या, வீட்டுல சொன்ன பத்தி அந்த ஐயா வந்த உடனே ஜெபம் பண்ணதான் கேட்பாரு. ये मैंने बोला ना, ये अय्या आते ही यही पूछते तुमने प्रार्थना किया क्या। வாழ்க்கையில முக்கியம் என்ன? जिंदगी पर क्या आवश्यक है, முக்கியம் ஜெபம் தான். प्रार्थना ही आवश्यक है। இவர் 100க்கு அதிபதி பட்டாளத்துல ஒரு பெரிய ஆள் பாருங்க. ये देखो सूबेदार है, ये पूरे जो शहर का वो वहां पर उसका सूबेदार है। அவர் கிறிஸ்டியன் கிடையாது, ये मसीहा नहीं है, அவர் ஆண்டவரை பத்தி அறிஞ்சிருக்கிறாரு. ये परमेश्वर के बारे में அவர் जाना है। பக்தி உள்ளவரா இருக்கிறார். वो एक भक्ति का इंसान है, அவர் தேவ பக்தி உள்ளவனும் परमेश्वर की भक्ति के தன் साथ வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து परमेश्वर का भय से वो मांग कर चलता था करके देखते। நம்ம நாம மட்டும் இல்ல, केवल हम नहीं, நம்முடைய மனைவி மாத்திரமல்ல, हमारी केवल पत्नी முழு नहीं, குடும்பமும் கர்த்தர் மேல பக்தியா இருக்கணுமா. पूरी जो कुटुंब परमेश्वर पर भक्ति के साथ रहना है। ஜனங்களுக்கும் மிகுந்த தான தர்மங்களையும் செய்தாராம். लोगों के लिए भी बहुत सारा उसने दान दिया कर देखते हैं। இது போக ये होते ही எப்பொழுதும் என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर ये लिखा है कि हमेशा कर लिखा है, எந்த நேரமாக இருக்கட்டும் हर समय हो தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி वो கொண்டிருந்தார். परमेश्वर की ओर देखकर प्रार्थना कर रहा था। பாருங்க, பட்டத்தில் 100க்கு அதிபதினா ஒரு பெரிய கமாண்டிங் ஆபீசரா இருந்திருப்பார். और वहां पर जो है वो एक पलटन का सूबेदार, मतलब वो उतने लोगों के लिए वो एक ऑफिसर के समान था। அவ்வளவு கவனமா இருந்திருக்கிறார். उतना ध्यान से था वो, குடும்பத்தோடு பக்தி உள்ளவர். कुटुंब के साथ भक्ति, வந்து மற்ற மக்களுக்கு தான தர்மங்களை செய்கிறவர். दूसरों के लिए दान देना, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர். परमेश्वर को देखकर निरंतर प्रार्थना करना। பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, और है कि हम उस दिन तीसरे पहर में से देखते हैं, 9 மணி நேரம்னா சாயங்காலம் 3 மணி என்று அர்த்தம். और जब हम यहाँ पर तीसरे पहर बोले गए तो दोपहर को 3 बजे இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கின்ற பொழுது वो समय पर प्रार्थना कर रहे हैं। ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறார். एक वो वहां पर स्वर्गदूत आकर खड़ा रहता है, கொர்நேலியுவே என்று அழைக்கிறார். उसको बोलते हैं हे कुरनेलियुस। இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? इससे क्या पता चलता है, நாமும் பக்தியா இருந்து நாமளும் இப்படி வந்து டைம் பிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணினால் अगर हम भी भक्ति के साथ रहकर हम भी एक समय को नियुक्त कर தேவதூதன் நம்மோடும் கடந்து வந்து பேசுவார். और स्वर्गदूत आकर हमसे भी बात करेगा, அப்பொழுது அப்படி என்று அழைக்கும் பிரத்யட்சமாய் தரிசனத்தை பார்க்கிறார். और वो वहां पर स्पष्ट रीति से वो दर्शन देखता है। உற்று பார்த்து பயந்த ஆண்டவரே वो देखकर डर गया और कहा कि हे प्रभु। என்ன என்றான். उन्होंने बोला क्या है प्रभु। அப்பொழுது அவன் तब वो दूत ने कहा ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் तेरी प्रार्थना है, तेरी दान தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக वो परमेश्वर को स्मरण के समान அவருடைய சன்னதியில வந்து சேர்ந்து விட்டது. उसके सामने आ पहुंची है। ஹalleluya. हालेलुया। நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், प्रार्थना कर रहे, ஜெபம் கேட்கப்படாது என்றல்ல, पर प्रार्थना नहीं सुना जाता ऐसा नहीं। திடீரென்று ஆண்டவர் உங்களை வந்து சந்திப்பார். अचानक परमेश्वर आके तुमसे मुलाकात எவ்வளவு करेगा। நாளும் ஜெபம் பண்ணி तो கொண்டிருந்தீர்கள், इतना दिन प्रार्थना किया, என்னென்ன காரியத்திற்கு என்ன விசுவாசத்தோடு ஜெபம் जो பண்ணுகிறீர்கள், जो कार्य के लिए क्या विश्वास के साथ प्रार्थना அவளை करते हो, கர்த்தர் காண்கிறார். परमेश्वर देखता है, குறித்த நேரத்தில் வந்து பேசுவார். सही समय पर बात करेगा। உங்கள் ஜெபங்கள் வந்து என்னுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறது, मेरी प्रार्थना मेरे समूह पर आई, அதை செய்யும்படி நான் கடந்து उसे வந்திருக்கிறேன். पूरा करने के लिए आया हूँ। உடனே அப்போஸ்தலன் பேதுருவை அழைக்கும்படி
செய்யும்படி ஆட்களை அனுப்புகிறார். इसलिए पतरस पर हम देखते हैं कि प्रेरित पतरस को भेजने के लिए அந்த इंसान को அப்போஸ்தலனாகிய भेजता है। பேதுரு வந்து மதியம் 12 மணி நேரத்திலே वहां पर देखो प्रेरित पतरस भी दोपहर को 12 बजे மதியம் 6 மணி வேளையில और छठवां पहर वो दोपहर को 3 बजे மதியம் 12 12 बजे दोपहर को 12 बजे மதியம் 12 மணிலே दोपहर को 12 बजे அவர் கடுமையான வயிறு பசி இருந்தது. बहुत भूख लगी उनको। நம்ம என்ன செய்வோம்? अगर हमें भूख लगी तो क्या करेंगे? சாப்பாடாக்கு லேட் ஆயிட்டுனா खाना बनाने के लिए लेट हो गया तो ஏதாவது நொறுக்கு தண்ணி இருக்க டப்பு டப்புன்னு தூக்கி போட்டு தண்ணியை குடிப்போம். कुछ तो खाने के लिए घर पर होगा वो लेकर हम तुरंत खा जाएंगे। அப்படிதானே? ऐसे ही हम करते हैं ஏன் வயிறு பசி தாங்க முடியும்? எவ்வளவு நேரம் பொறுக்கிறது? क्योंकि भूख हमसे सहन नहीं होती। ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? वो क्या किया? அவருக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணிருக்காங்க. खाना की तैयारी तो चल रही है। அவர் மேல் வீட்டுல போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறார். ऊपर के एक रूम पर जाकर वो प्रार्थना करने लगा। அவர் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணி एक मन होकर प्रार्थना किया तो ஆண்டவர் பேசுகிறார். परमेश्वर बातें करता है। என்னென்னலாம் பேசினாரோ क्या क्या जो बात இந்த किया கொர்நேலியுவை சந்திக்கும்படியாக அவர் பேசுகிறார். कुरनेलियुस से उससे मुलाकात करने के और सारा कार्य இவர் परमेश्वर ஜெபத்தை முடித்த உடனே प्रार्थना खत्म करते ஆட்கள் வந்து அங்க நிற்கிறார்கள். वहां पर लोग आके खड़े பேதுரு இங்கே தான் தங்கி இருக்கிறான்னு लोग கேட்கிறார்கள். पूछते क्या पतरस नामक इंसान यहाँ है? இவர் தரிசனத்தை நினைத்து பார்க்கிறார். दर्शन को देखता है, அவளை கூப்பிடுகிறார். उनको बुलाता है, அப்புறம் அவரோட சேர்ந்து போகிறார் பாருங்க. उनको बुलाकर ले चलता है சேர்ந்து போன உடனே और लेकर चलता है। கொர்நேலியு வீட்டு பக்கத்திலே போன உடனே कुरनेलियुस के घर पास आते हैं அவர் வந்து காலிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை கும்பிட்டு அவரோட கூட பேசுகிறார். और वहां पर कुरनेलियुस उनके पैर पड़कर उनसे बात करता है அதற்கு முன்பாக இவர் உறவின் முறையார் எல்லாரையும் வீட்டில் கூட்டி வைத்து விட்டார். और उनके सारे रिश्तेदार को घर बुलाया। ஆண்டவர் சொல்லிவிட்டார், परमेश्वर ने कहा அப்போஸ்தலன் பேதுருவை நீ அழைக்க வேண்டும், प्रेरित पतरस को तुझे बुलाना है, நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் உனக்கு தெரிவிப்பார். तू कैसा जीना है वो पतरस तुझे बताएगा। ஏன்னா ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு விட்டது. तेरा प्रार्थना सुना गया है, அவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி இருப்பார். वो उद्धार के लिए प्रार्थना किया होगा। இவர் தன்னோட உறவின் முறையார்கள் अपने कुटुंबवासियों அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் आसपास के लोग எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுல ரெடியா வைத்து விட்டார். सभी को बुला के उसने तैयार करके रखा। அவர் வந்த உடனே और वहां पर அவர் पतरस आते हैं, பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார். उनके पैर पड़कर वहां पर பேதுரு அவரை அப்படியே கட்டி அணைத்து தூக்கி और वो है कि हम उनके गले मिलकर उन्हें उठाता है। நான் ஒரு மனுஷன் தான் காலில் விழுந்து கும்பிட வேண்டாம். पतरस कहते हैं कि मैं भी इंसान हूं, मेरा पैर पड़ने की जरूरत नहीं। उठ அப்படியே जा। பேசிக்கொண்டு வீட்டுக்குள்ளே போய் वैसे ही वो घर पर ले चला। அங்க போய் கொஞ்ச நேரம் பேசின உடனே वहां पर वो कुछ समय बात करते ही உடனே அவர் கொர்நேலியு சொல்லுகிறார், वहां पर कुरनेलियुस कहता है உமக்காக நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். आपके लिए हम सब लोग तैयार हैं। தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட परमेश्वर के द्वारा आपको जो आज्ञा दी गई चीजें தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட और परमेश्वर के द्वारा आपको जो भी आज्ञा दी गई யாவையும் கேட்கும்படி आप हम सब सुनने के लिए நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். हम सब परमेश्वर के आपके सामने इकट्ठा होकर आए। அப்ப ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்றால் और एक परमेश्वर का सेवक मतलब அவனுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுவார்களே. उसके मुंह में तो परमेश्वर की वचन को वे ढूंढेंगे। அதான் நம்ம விசிட்டிங் போனா அங்க போய் கதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்ல, इसलिए हम विजिटिंग जाएंगे वहां पर कहानी सुनाने के लिए नहीं, கர்த்தருடைய காரியத்தை பேசுகிறோம். परमेश्वर की कार्य को बात करते எப்படி ஆவில் வளர வேண்டும், हैं। ऐसे आत्मिक जिंदगी में எப்படி जीना है, பரிசுத்தமா இருக்க ऐसे வேண்டும், पवित्रता से जीना है, பாவத்தில் விழுந்து விடக் கூடாது. पाप में नहीं गिरना அதை है। தேவன் வெறுக்கிறார். पाप परमेश्वर उसे ना चाहते हैं, பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். पवित्रता को चाहते हैं, நீங்கள் அதற்கென்று उसके அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். लिए बुलाए गए। உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். अपने आप को पवित्र करो, சீக்கிரத்திலே தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். जल्द से जल्द आशीष पाओ। நீங்கள் உலகத்தில் சுடர்களா பிரகாசியுங்கள். दुनिया पर हम देखते हैं कि तारों के समान चमको, இதைத்தான் நம்ம உடனே ஆலோசனை கொடுக்கிறோம். ये आलोचना देते हैं। இந்த ஆலோசனை தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிறது. ये आलोचना सबको कष्ट के समान होती है। பாவத்தை விட சொல்றாரு, क्या पाप को छोड़ने बोलते हैं या பரிசுத்தமா இருக்க சொல்றாரு, ये बोलते हैं कि पवित्रता से रहो, பாவரிக்கு நீ சுத்திகரிக்க சொல்றாரு. पाप की कबूलात कर शुद्ध करने के लिए को कहता है। நல்லதானே சொல்லுகிறோம். अच्छा ही तो बोलते हैं। இப்படி செய்யாமல் பாவத்தை செய்தால் अगर ऐसा कर नहीं करके पाप करे तो பாவத்துக்கும் ஒரு அதிகாரி பிசாசு இருக்கிறான். पाप का एक अधिकारी है शैतान। அந்த பாவம் போடுறப்ப பிசாசு உங்களை பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டுவான். वो पाप पूरी हो गई तो वहां पर शैतान तुम्हें फिर पकड़ेगा। அதுக்கான பரிகாரம் செய்யும் போது அவன் நீங்கி போவான். उसका जब हम कार्य करेंगे तो ही हटेगा। அதற்கு முன்னால் தான் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், उसके पहले क्या बोला जाता है? கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருங்கள், पवित्रता से जियो, கர்த்தருக்கு பயந்து ஜீவியுங்கள். परमेश्वर की भय मानकर உங்களுக்கு चलो। அருமையான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. एक अच्छा जिंदगी आपको दिया गया। ஆண்டவரை சந்தித்து ரட்சித்து இருக்கிறார். परमेश्वर ने उद्धार किया है, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். आपके उनके संतान இந்த बनाया। ஆசீர்வாதங்களை விட்டுவிடக் கூடாது. ये आशीष को ना खोना है। இங்கே இவர்கள் வந்து அந்த பிரசங்கத்தை ये கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். वचन सुनते ही அப்பொழுது பேதுரு அப்போஸ்தலன் வந்து அவர் பரிசுத்தால் நிரம்பி அவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார்.
पवित्र प्रेरित पवित्र आत्मा से भरकर वहां पर प्रचार करता है। இவங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ये सब वहां पर प्रचार सुन रहे हैं। அவர் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ये भी प्रचार करते ही वे लोग प्रचार सुन रहे थे கவனமாக பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். और ध्यान से प्रचार सुन रहे थे। ஒரு மனதோடு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். एक ही मन के साथ वचन सुन रहे थे। அந்த வசனம் அவர்களுக்குள்ள பிரவேசித்த உடனே वचन उनके अंदर प्रवेश करते ही அவர்களும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. वे लोग भी पवित्र आत्मा से भर गए करके देखते। ஹalleluya. हालेलुया। அப்ப பரிசுத்தாவியாரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் पवित्र आत्मा से अगर आपको पाना है तो இந்த பிரசங்கத்தை கவனமாக கேட்டு वचन को ध्यान से सुने। இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை இருதயத்திலே வைக்கின்ற பொழுது वचन को लेकर हृदय पर रखे அந்த வசனத்தின் மேல் உங்களுக்கு ஏக்கம் உண்டாகின்ற பொழுது और वचन के द्वारा आपको जो प्यास होगी तो அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவை பெற்று விடுவீர்கள். तब पवित्र आत्मा तुम पालो। இவர்கள் நம்ம போன்று பரிசுத்தாவை பெற்று விட்டார்கள். ये लोग पवित्र आत्मा पाए। இவர்கள் ஞானஸ்நானம் பெறும் ஞானஸ்நானத்தை கொடுத்து அநேக நாள் அங்கு தங்கியிருந்து ஊழியம் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. बपतिस्मा पाकर बहुत दिन वहां पर सेवकाई किया। அப்ப இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. अभिषेक पाना कितना आवश्यक है। நாம் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு बपतिस्मा पाकर நாம் சீக்கிரமாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். जल्द से जल्द पवित्र आत्मा के अभिषेक को पाना है। அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதனால் अभिषेक पाए तो எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. कितनी भलाई होती है शास्त्र पर लिखा है। இங்க ஏராளமா எழுதியிருந்தாலும் बहुत सारा लिखा हुआ तो ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். एक कार्य के बारे में நம்ம யோசேப்பு பக்தனை குறித்து பார்ப்போம். यूसुफ भक्त के बारे में இதே देखेंगे। போல அந்த நாட்களில் பிரசங்கம் இருந்ததில்லை. ऐसे कोई प्रचार उस समय पर नहीं இதே था। போல அந்த நாட்களிலே அவருக்கு அங்கே வேதாகம் கையில் இருந்ததில்லை. ऐसे हम देखते कि शास्त्र उनके हाथ में नहीं थी। ஆனால் அவர் கடவுளுக்கு பயந்து ஜீவித்தவராய் காணப்பட்டார். परमेश्वर के भय मानकर जिया। ஒரு முறை கடவுளை அறிந்து கொண்டார். एक बार परमेश्वर को जाना। இனி நான் வாழ்ந்தால் ஆண்டவருக்காக மாத்திரம் தான் வாழுவேன். अब मैं जीऊंगा तो केवल परमेश्वर के लिए जीऊंगा करके उन्होंने एक निर्णय लिया। ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாற எதையும் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தார். परमेश्वर की इच्छा के विरुद्ध में कुछ भी न करूंगा करके एक निर्णय लिया। அவர் அப்படி இருந்தபடினாலே ऐसा था इसीलिए அவருக்கு பலவிதமா பாவ சோதனைகள் ஏற்பட்டாலும் बहुत पाप की जो है एक परीक्षा उन पर आई तो भी இந்த பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் इस என்றார். गलती को हाथ मिलाकर परमेश्वर के विरोध में पाप नहीं करूंगा कर उन्होंने कहा। அன்னைக்கு இப்படி ஆலோசனை கொடுக்க ஆள் இல்ல, उस दिन तो आलोचना देने के लिए लोग नहीं, பிரசங்கம் பண்ண ஆள் இல்ல, प्रचार करने के लिए लोग வேத नहीं, வசனத்தை எடுத்து அவங்களை எச்சரிக்க ஆள் இல்ல, वचन लेकर उन्हें चेतावनी देने के लिए लोग பைபிளை नहीं। கையில் வைத்து படித்து பார்க்கிறதுக்கு ஒன்று இல்ல. उस समय पर बाइबल हाथ में नहीं था। ஒரு முறை ஆண்டவரை அறிந்து एक கொண்டபடினாலே बार परमेश्वर को जाना। ஆண்டவருக்கு உண்மை உள்ளவரா இருந்தார். பாருங்க, परमेश्वर के लिए वे लोग सच्चाई रीति से அவர் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவரா இருந்தார். वे उस सच्चाई से जिए। ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். परमेश्वर उनके साथ थे। அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது वे जो भी के सफल हुआ இந்த எஜமான் கண்டு उसकी जो है उसका जो सूबेदार देखकर இந்த அடிமையானவனே தன்னுடைய சொந்த குமாரனை போல முழு பொறுப்பை அவரிடத்தில் उसका ஒப்படைத்தார். मालिक उसे देखकर उसको जितना भी कार्य था सब कुछ उसके हाथ में सौंप அவர் दिया। பாவம் செய்யாமல் இருந்த போதும் पाप जब नहीं किया அவரும் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலிலே போடப்பட்டார். और गलत दोष लगाकर उसे जेल पर फेंका गया। அப்போ அவர் கவலைப்படவில்லை. न वो चिंता नहीं हुआ। காரணம் ஆண்டவரோடு கூட இருக்கிறதை அவர் நன்றாக உணர்கிறார். परमेश्वर इसके साथ है वो जान लिया था। இப்ப நான் பாவம் செய்யல, मैं पाप नहीं किया, அந்த பாவத்துக்கு தப்பிச்சுக்கிட்டேன். पाप से मैं हट गया। அவர் பாவத்துக்கு தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறாரு. वो सोचा कि मैं पाप से हट गया। இந்த நாள்ல பாவத்தை விரும்பி மக்கள் சாடி சாடி போறத பாக்குறோம். आजकल हम देखते हैं कि पाप को वे लोग चाहकर लोग भागते हैं। அது பாவம், அது ஒரு விஷம், நம்மள கொன்னுருன்னு மக்கள் நினைக்கிறது இல்ல. पाप है वो एक विष के समान है, हमें मार डालेगा करके அது लोग தேவன் कहते हैं। விருப்பப்படுகிறார், அது தேவன் அதை வெறுக்கிறார் என்று மக்கள் நினைக்கிறது இல்லை. परमेश्वर चाहते नहीं है, परमेश्वर वो उससे विरोध करता है करके नहीं सोचते। அது விரியன் பாம்பை போல விஷத்தை கக்கும். और वो जहरीला सांप के समान विष को बाहर निकालेगा। பாவத்திலே போல விஷமானது ஆட்களை கொன்று விடும், ஆத்மாவை கொன்று விடும், ஆளையும் கொன்று விடும். विष जो है आत्मा को मार डालता है, इंसान को मार डालता है। இதைத்தான் நம்ம எச்சரித்து சொல்லுகிறோம். यही हम बोलते चेतावनी देते। பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாம். पाप हमारी जिंदगी पर नहीं चाहिए। அந்த பரிசுத்தமான தேவன் போதும், वो पवित्र परमेश्वर का அந்த பரிசுத்தம் போதும். पवित्रता काफी है। இவர் அடிமையா விற்கப்பட்டு போனவர் गुलामी के द्वारा जाकर बेचा गया, தூக்கி ஜெயில கூட போட்டு விட்டார்கள். उठाकर जेल पर डाला गया। ஜெயில போட்டாலும் அங்கே ஒரு ரெண்டு தரிசனத்தை பார்த்தாங்க. பாருங்க, जेल में भी 2 दर्शन देखता है। அவர் சொல்ற சொப்பனத்துக்கு ஏன் ரொம்ப கவலை இருக்குன்னு இவர் கேட்ட உடனே वो बोलता है कि मेरे को बहुत चिंता हो रही है, मेरे को 2 जो है स्वप्न आई कर நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு சொப்பனத்தை கண்டோம். वो 2 लोग एक दर्शन देखे। அதுக்கு அர்த்தம் சொல்லுறோம் இல்லையே. उसका अर्थ कहने के लिए कोई नहीं। இப்ப யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? यूसुफ क्या कहता है? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது கர்த்தருடைய காரியம் அல்லவா? ये जो है आपका दर्शन का अर्थ बताने का कार्य तो परमेश्वर का है। என்ன சொன்னாரு? और उन्होंने क्या कहा?
தரிசனமும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியது दर्शन और स्वप्न का जो अर्थ बताने का जो कार्य है அது தேவனுடைய காரியம் वो அல்லவா? तो परमेश्वर का कार्य है। அதை என்னிடத்தில் சொல்லுங்கிறார். वो बोलता है मेरे पास बोलो। அப்ப இவரா தேவன்? क्या ये परमेश्वर है क्या? ஆனா தேவன் அவருக்குள்ள இருக்கிறார். परमेश्वर उसके अंदर है, தேவன் எனக்குள்ள இருக்கிறார். परमेश्वर मेरे अंदर है, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். पवित्र आत्मा अंदर है। அவர்தான் அதுக்கு அர்த்தம் சொல்ல वो முடியும். इसका अर्थ बताएगा, தேவன் தான் சொல்ல முடியும். परमेश्वर அந்த बताएगा। தேவன் எனக்குள்ள இருக்கிறார். परमेश्वर मेरे अंदर है, யாங்கிட்ட சொல்லுங்க. मेरे को बोलो। அவர் எப்படி சொன்னாரோ वो जैसा कहा அப்படியே நடந்து விட்டது. वैसे ही हो चुका। ஒரு 2 வருஷம் ஓடுகிறது. 2 साल हो गया। அந்த ராஜா ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். राजा भी दर्शन देखता है, அவன் பார்த்த உடனே அவனுக்கு அதுக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. उसको भी अर्थ नहीं पता, அத கலங்கி கொண்டிருக்கிறான். वो घबरा गया। ஐயோ பார்த்த தரிசனங்கள் ரொம்ப கொடுமையா இருக்கிறது. जो दर्शन देखा बहुत कठोर दर्शन था। அங்கே சாஸ்திரிகள் அவரை இவரை எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்டு பார்க்கிறார்கள். शास्त्रियों को सबको बुलाकर सबको बुलाया, ஆனால் யாராலையும் அதை விடுவிக்க முடியவில்லை. कोई भी उसे छुड़ा नहीं सके। அப்பொழுது இந்த தரிசனத்தை இதுல விடுவிக்கப்பட்ட அந்த பான பாத்திரம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லுதான். तो वो दर्शन को दिया हुआ जो है कि वहां पर जो सेवक बोले कि अरे मुझे अभी याद आ रहा है, ஐயோ நான் கண்ட தரிசனத்துக்கு ஒரு ஆளு செயல்ல இருந்த யோசேப்புங்கிறவரு அதுக்கு அர்த்தம் சொன்னாரு, அப்படியே ஆகிவிட்டது. वो उन्होंने कहा कि दर्शन का जो अर्थ बताने वाला एक इंसान यूसुफ है, वो तो जेल में पड़ा है। இப்ப அந்த யோசேப்பு வந்து விட்டால் அதுக்கு அர்த்தத்தை சொல்லி விடுவார். यूसुफ आ गया तो अर्थ बता देगा। உடனே செய்தி அனுப்பப்படுகிறது. तुरंत जो चेतावनी भेजी जाती है, சிறைச்சாலையில இருந்து உடனே அவரை கொண்டு போய் முடியெல்லாம் வெட்டி ஆளை நல்ல சோப்பு எல்லாம் போட்டு குளிப்பாட்டி எடுத்து புது Dress போட்டு ஏன்னா ராஜாக்கு முன்ன வரணும். क्योंकि बंदी गृह में उसे उठाया गया, उसे नहलाया गया और उसे नए कपड़े पहना, क्योंकि राजा के सामने आने तो सब उसे डालकर लेकर आ கொண்டு गया। வந்து இவர் அங்கே வந்து யோசேப்பு ராஜாக்கு முன்ன நிற்பாட்டப்படுகிறார். वहां पर राजा के सामने खड़ा कर दिया அந்த गया। ராஜா அந்த தரிசனத்தை எல்லாம் சொல்லுகிறார். राजा दर्शन बताते, அந்த தரிசனம் கண்ட 2 தரிசனம் ஒரே தரிசனம் தான். दोनों दर्शन एक ही दर्शन है। அப்போ அந்த ராஜாவும் சொல்லுகிறார், और राजा भी कहता है, நீ ஒரு சொப்பனம் கண்டா அதுக்கு நீ அர்த்தத்தை சொல்லுவாமேன்னு கேட்கிறார். वो बोलता है कि मैंने एक दर्शन देखा, मैंने सुना कि तू तो दर्शन का अर्थ बताता है। உடனே சொல்லார், அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். तो वो परमेश्वर का महिमा करता है। நான் அல்ல, वो बोलता है मैं नहीं, பார்வோனுக்கு தேவனே மங்களமான உத்தரவு அருளி செய்வார். फिरौन को परमेश्वर ही एक अच्छा जवाब देगा। இந்த ராஜா தரிசனத்தை சொன்ன உடனே ये राजा दर्शन कहते ही அதுக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டு अर्थ बताता है। தான் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். यही परमेश्वर के लोग ध्यान से रहना है। நீங்க பல இடங்களில் வேலை செய்யலாம், आप अलग अलग जगह पे काम कर सकते हैं, பல இடங்களில் தொழில் செய்யலாம். अलग अलग जगह पे काम कर सकते அது हैं। என்ன காரியம் நடக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். कुछ क्या कार्य चलता है आपको पता है। நீங்க ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரத்துல கேட்டா அதுக்குள்ள சொல்யூஷனும் உங்களுக்கு அதுக்கு ஆன்சரையும் தருவார். आप आत्मा से भरकर पवित्र आत्मा से पूछोगे तो उस कार्य को हल करने का जो जवाब परमेश्वर देगा। பாருங்க, இதுக்கு அர்த்தத்தை சொல்லி अर्थ को बोलकर 7 வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்கும். 7 साल बहुत एक अच्छी एक वहां पर हष्ट पुष्ट होगी, அடுத்த 7 வருஷம் கொடிய பஞ்சம் இருக்கும். और अगले 7 साल वहां पर देखते कि बहुत सारी हम अकाल அப்ப पड़ेगी। இதற்கு ஒரு கிரேட் பிளான் இருக்கிறது. इसके लिए एक बड़ी योजना है। இந்த பிளானை சரியாக செய்ய வேண்டும். ये योजना को ऐसे ही करना है। அதற்கு விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை ராஜா தேட வேண்டும். उसके लिए विवेक और ज्ञान से भरा हुआ इंसान को राजा चुनना है, அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் வைக்க வேண்டும். और मिस्र देश का अधिकारी बनाना है। கரெக்டா காய நகர்த்துறாரு இல்லையா? वो बरोबर कहता है। இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். अच्छा हमें एक लेसन है। கம்பெனில வேலை செஞ்சாலும் कंपनी में काम करते திரும்பி तो உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம். आपसे आलोचना पूछते तो भी நீங்க ஜெபம் பண்ணி நீங்க அடுத்த நாள் போய் அதை சொல்லுகின்ற பொழுது जब प्रार्थना कर दूसरा दिन जाकर कहोगे, உங்களை அந்த ஒரு பொசிஷன்ல கொண்டு போயிடுவாங்க பாருங்க. आपको भी एक बढ़त वहां पर होगी। இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவத்துல இருக்கு நம்ம எல்லாருக்கும். ये हम सब ने अपने जिंदगी पर अनुभव किया உங்க है। எல்லாருக்கும் இருக்கும், आप सबको होगा। எனக்கும் இருக்கிறது. मुझे भी अनुभव இந்த है। அலுவலகத்தில் இப்படி சில காரியங்கள் வருகின்ற பொழுது मेरे ऑफिस में भी ऐसा कहा है, கூப்பிட்டு சொல்லுவார்கள், बोल के मुझे "சரி, बोलेंगे, ஜெபம் பண்ணி நாளைக்கு சொல்லுங்கள் என்பார்கள். बोलेंगे कि तुम प्रार्थना कर நாம் बताओ। ஜெபம் பண்ணி சொல்லுறதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். मैं जो प्रार्थना करके बोलता हूँ அந்த ऐसे मान ஆண்டவர் लेते நமக்கு हैं। உதவி செய்கிறார். परमेश्वर से हमें मदद करता है। பாருங்க, கரெக்டாட்ட அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு ஞானமும் விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி और विवेक और ज्ञान से भरा हुआ एक इंसान को ढूंढकर அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்த வேண்டும். मिस्र देश के लिए एक अधिकारी फिरौन बनाना आवश्यक है। இப்படி பரிபூர்ணமுள்ள வருஷத்தெல்லாம் 1/5 பங்கு விலையத வாங்கி வாங்கி பெரிய குடம் கட்டி எல்லாம் குமிச்சு வச்சிரணும். और जो अच्छे जो वर्ष पर पूरा सारा कटनी कर वो पूरे गोडाउन भर कर रख देना है खाना। அடுத்த 7 கொடிய பஞ்சம் உண்டாகும். उसके बाद 7 साल बहुत कठोर अकाल पड़ेगी। அதுல
அழிந்து போகாதபடிக்கு எல்லாரையும் பாதுகாக்க இந்த இது தேவைப்படும். उसमें लोग नष्ट ना हो जाए, सबको बचाने के लिए कार्य ये काफी होगा। இப்படி சொன்ன உடனே ऐसा बोलते ही அங்கே பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியர்கள் எல்லாருடைய பார்வைக்கும் ரொம்ப நன்றாய் கண்டது. वो फिरौन और उसके सेवकों सबको अपने हृदय में सही लगा। இப்ப தரிசனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் சொல்லி விட்டாரு. दर्शन का अर्थ बताया और उसको सॉल्व करने का एक हल भी बताया। அப்ப இன்னைக்கு சும்மா பிரசனத்தை கேட்டுட்டு போறது மாத்திரம் இல்ல आज அருமையானவர்களே, सिर्फ आप प्रचार ऐसी मत सुन के जाओ, உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டும். एक एक की जिंदगी में ऐसा कार्य होना है। அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி सेवक को देकर தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல और पवित्र आत्मा पाया हुआ इंसान के को छोड़कर வேற ஒருவர் உண்டோ? क्या और कोई है? என்ன சொன்னாரு? क्या कहा? தேவாவியை பெற்ற पवित्र आत्मा पाया हुआ एक इंसान। நம்மலாம் பரிசுத்தாவி பெற்றிருக்கோமா இல்லையா? हम सब पवित्र आत्मा पाए, பரிசுத்தாவி பெற்றிருக்கிற நாம் पवित्र आत्मा पाए, அவளுடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். उनके आंखों को खोलेगा, அப்ப என் கம்பெனி நீ தான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க, बोलेगा मेरा कंपनी पर तू ही बड़ा पोजीशन पर होगा, ஆண்டவர் உனக்கு தான் வெளிப்படுத்தி क्योंकि இருக்கிறார். परमेश्वर ने तुझे प्रकट किया है, இதுக்குள்ள பிளான் இருக்குது. तेरे पास ही इसकी योजना है। காய நகர்த்தினதே சரியா நகர்த்தினார் பாருங்க. बरोबर वो समय पर कहा, அந்த ஆளை ஏற்படுத்தி वहां पर एक इंसान को बनाकर தேசம் முழுதும் ஒரு அதிகாரியை நிர்வகிக்கணும். पूरे मिस्र देश पर अधिकारी बनाकर रखना है। ஆண்டவர் எப்படி ஒரு ஆலோசனை இவருக்கு கொடுக்கிறார் பாருங்க. कैसे परमेश्वर एक आलोचना देते देखो। பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி फिरौन वहां पर यूसुफ से कहकर, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் परमेश्वर ने ये सब तुझे प्रकट किया, इसलिए உன்னை போல விவேகம் ஞானம் உள்ள வேற ஒருவன் கிடையாது. तेरे जैसा विवेक और ज्ञान से भरा हुआ इंसान कोई नहीं। நீ ஒரு காரியத்தை சொன்னப்பா, அது சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொன்ன, तूने एक कार्य बताया, स्वप्न का अर्थ बताया, விவேகம் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேட சொன்ன, विवेक और ज्ञान भरे एक इंसान को ढूंढने को அந்த कहा। ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் நீதான், उस आत्मा की अभिषेक पाया हुआ इंसान அந்த तू है, ஞானமும் விவேகம் உள்ள மனுஷன் நீதான். वो विवेक और ज्ञान पाया हुआ इंसान तू है, உன்னை போல வேற ஒருவனுமே கிடையாது. तेरे जैसा कोई नहीं। என் தேசத்துல அத்தனை ஞானிகளையும் நான் கூட்டு பார்த்தேன், யாருக்கும் சொல்ல मेरे தெரியல. देश के सभी ज्ञानी को बुला के देखकर और कोई था नहीं। நான் இப்ப ஆர்டர் போடுறேன், अब मैं एक आज्ञा நீ देता हूं, என் அரண்மனைக்கு இன்னைக்கு இப்பமே அதிகாரியா இருப்பாய். मेरी जो है मेरे राज्य का अधिकारी। हालेलुया! हालेलुया! அருமையான நம்மையும் அப்படி தேவனாக்கத்தர் உயர்த்த முடியும். हमें भी परमेश्वर ऊंचा करेगा। நம்ம அநேக காரியங்களிலே பார்த்துட்டு இதெல்லாம் நம்மால கூடுமா நம்மால முடியுமான்னு ஒதுங்கிடுறோம். हम बहुत सारे कार्य को देखते, क्या ये हमसे हो पाएगा? इतना बड़ा कार्य देखकर हम हट जाते। நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, परमेश्वर के लोग हैं हम। என்னுடைய வாழ்க்கையில இது அனுபவத்தில் இருக்கிறது. मेरे जिंदगी पर ये अनुभव किया है। ஒவ்வொரு ஆபீஸ்ல என்னை அனுப்புகின்ற பொழுது முக்கியமான பெரிய போஸ்ட்ல தான் கொண்டு போடுவார்கள். एक एक ऑफिस में मुझे एक एक भेजने के टाइम एक बड़े पोस्ट में भेजते हैं। அதுக்குள்ள சம்பளம் இல்லாம இருந்தாலும் அந்த போஸ்ட்ல போட்டு நீங்க தான் பாத்துக்கிட்டன்னு சொல்லி ஒப்படைத்து விடுவார்கள். तनख्वाह आती नहीं है, परंतु वो बड़े पोस्ट को देते क्योंकि वो बोलते कि ये तुम ही संभाल सकते हो। எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த போஸ்ட் ஆண்டவர் கொடுத்த இதுல ஜெபம் பண்ணுவோம். और मुझे कष्ट तो होता था, परंतु परमेश्वर ने दिया कर मैं उसे ग्रहण कर मैंने काम किया। ஆண்டவர் அதற்கான ஆட்களை தருவார். परमेश्वर ने उसके लोगों को அந்த भेजा। ஆபீஸை பொறுத்தவரையில நான் தான் ஒரு டாப்ல இருப்பேன். उस ऑफिसर के समान मैं ही उधर बड़ा पोजीशन पर था। என்னோட பெரிய அதிகாரிகளும் கூப்பிட்டு ரொம்ப அன்பாக பேசி எல்லா காரியத்தையும் சொல்லுவார்கள். मेरे से बड़े अधिकारियों को बुलाकर उन्होंने काफी सारा कार्य कहा, ஆலோசனைகளை கேட்பார்கள். आलोचना पूछते। வீட்டு பக்கத்துல பில்டிங்ல இருந்த ஒரு ஆபீசர் मेरे घर के बाजू में बिल्डिंग में एक அவர் ऑफिसर था। கார்ல ஒரு கண்ட உடனே சார் வந்து கார்ல ஏறுங்கன்னு சொல்லிடுவார். वो देसी देखता है, बोलता है सर कार में चढ़ जाओ। நான் அவருக்கு தெரியாம உடனே ஓடி பார்த்தாலும் விட மாட்டார். मैं उनसे बचकर निकलना चाहता हूँ, छोड़ता नहीं। அவருக்கு நிறைய ஆலோசனைகள் கேட்க வேண்டும். बहुत सारा आलोचना पूछना இந்த रहता है, சட்டங்களை நாம் படித்திருக்கிறோம். क्योंकि हमने वो बहुत सारा कार्य पढ़ा है। தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே परमेश्वर के लोग, தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை வைத்திருக்கிறார். परमेश्वर ऐसा वरदान रखा है, ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். एक एक को रखा है। உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. अपने आप को जांच कर நீங்கள் देखो। தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, आप उद्धार किया हुआ लोग, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, परमेश्वर के द्वारा उद्धार किया உனக்கு लोग, ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டுள்ளது. तेरा तुल्य कौन है? ஹalleluya! हालेलुया! இந்த ஆவியானவர் पवित्र आत्मा। ஏசாயா 11 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். यशायाह 11:1-3। ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அப்ப இந்த கிளை எழும்பி செழித்தாரு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அப்ப என்ன? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தும் அருளும் ஆவியுமாகிய அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். போதும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார்னா கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? तो अब यहाँ पर लिखा यहोवा का आत्मा, बुद्धि और समझ का आत्मा, युक्ति का पराक्रम का आत्मा और उन पर आकर बसेगा कर यहाँ पर हम देखते हैं। அந்த ஆவியானவருக்கு
ஞானம் இருக்கிறது, उस पवित्र आत्मा को ज्ञान உணர்வு है, இருக்கிறது, सून है, அந்த ஆவியான இதெல்லாம் இருக்கிறது. ये सब कुछ है। அவருக்கு ஆலோசனை சொல்ல திறமை இருக்கிறது, आलोचना देने की பலனை கொடுக்க கிருபை இருக்கிறது, बल देने की सामर्थ्य है, சகல அறிவுள்ளவராய் இருக்கிறார். सब ज्ञान है। கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். पवित्र आत्मा का जो परमेश्वर का भय मानने का भय हमें सिखाता அப்ப है। பரிசுத்தரை பெற்ற இத்தனை குணாதிசயங்களும் உங்களிலே இருக்கும். पवित्र आत्मा पा लिया तो इतने सारे गुण तुम्हारे अंदर होगा। இந்த பாருங்க இப்படி சொல்லி ऐसा कहते ही இப்ப உன்னை போல ஞானம் விவேகமுள்ள மனுஷன் வேற யாரும் கிடையாது. बोले तेरे जैसे ज्ञानवान और तेरे जैसे जो बुद्धि इंसान कोई नहीं है। யோசப் சொன்னல ஒரு பாயிண்ட் ஓகே ஆயாச்சு. यूसुफ को कहा एक पॉइंट देखो पूरा हो गया, இன்னொரு பாயிண்ட் பாக்கி இருக்குது. एक और पॉइंट बचा है। என்ன இருக்குது? क्या बचा है? அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் மாற்ற வேண்டும். उसे मिस्र देश का अधिकारी फिरौन बनाना है। உடனே சொல்ல நீ என்னுடைய அரண்மனைக்கு நீ அதிகாரியா இருப்பாய். बोलते हैं मेरा राज्य का अधिकारी உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் என் தேசத்துல எல்லா ஜனங்களும் அடங்கி நடப்பார்கள். तेरे वचन के द्वारा सब लोग मानकर चलेंगे। சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னோட பெரிய ஆளனா இருப்பான்பா. सिंहासन में केवल मैं तेरे से बड़ा रहूंगा। பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி और फिरौन यूसुफ को देखकर பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். आज आप पूरी जो मिस्र देश के लिए तुझे अधिकारी बनाया हूं। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் புரியுதா புரியலையா? आप सबको समझ आ रहा है या नहीं? இந்த தரிசனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல சொன்னாங்க. दर्शन का अर्थ बताने बोला, அர்த்தத்தை சொன்னார், अर्थ को बताया, அதற்கு ஆன்சரை சொல்லுகிறார். इसका जवाब दिया, இதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ண முடியும்? कैसे इसको सॉल्व करना है करके बताया। ஞானமும் வேகமுள்ள மனுஷனை தேடணும், ज्ञान और बुद्धि के एक इंसान को ढूंढना है, எகிப்து தேசத்துக்கு அதிகாரியை வைக்கணும். ये और एक कि मिस्र देश के अधिकारी बनाना है। அப்ப நீங்க பல இடத்துல வேலை பார்த்தாலும் अलग अलग जगह पे काम करे तो भी தேவ ஞானம் உங்களிடத்தில் இருக்கணும். आप परमेश्वर का ज्ञान आपके पास எந்த நேரம் என்ன பேசணும், कौन से समय पर क्या बोलना है, எந்த நேரத்தில் நாம எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், कौन से समय पर क्या पाना है, ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார், परमेश्वर कैसे चलाएगा, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ये आपको समझना இது है। உங்களுக்கு தெரிந்திருக்க आपको வேண்டுமானால் समझ में आना है तो அந்த கொர்நேலியு போல எப்போதும் எப்பொழுதும் ஒரு ஜெபத்திலே தரித்திருந்தார். उस कुरनेलियो के समान हमेशा प्रार्थना पर लगे रहना। நடந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு நடக்கலாம். चलने के समय पर प्रार्थना करके चल सकते हैं। வேலை பார்த்தாலும் இடையிடையே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி கொண்டே काम இருக்கலாம். करते से बीच में 1 मिनट 2 मिनट प्रार्थना कर सकते வீட்டுக்கு हैं। வந்து ஒரு பாயை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி அந்த வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கலாம். घर पर आते ही चटाई डालकर थोड़ा वचन पढ़कर तुरंत प्रार्थना कर सकते हैं। ஆண்டவர் உங்களோட இடைபடுவார். परमेश्वर तुमसे बात करता அவருடைய रहेगा வாக்குத்தத்தங்களும் இடைபடும். और वो निरंतर तुम्हारी உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். तुम्हें बड़ा करेगा। ஹalleluya. हालेलुया। நாம் உயர்த்தப்படுவோமா பட வேண்டாமா? क्या हम ऊंचा किए जाएंगे या नहीं? ஏய், எனக்கு இந்த வேலை தான் கிடைக்குது, क्या मेरे को तो यही काम இதுக்கு மேல मिलता है, வேலை கிடைக்க मेरे को மாட்டேங்குது, दूसरा काम नहीं அது मिलता, நம்முடைய தப்பு. वो हमारा गलत है। ஆண்டவர் நமக்கு பெரிய பெரிய காரியத்தை परमेश्वर வைத்திருக்கிறார். ने बड़ा बड़ा कार्य रखा நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவு है। मैं तुझे जो कहा वो पूरा करने உன்னை तक கைவிடவே மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். मैं ना छोड़ूंगा कहकर परमेश्वर। ஹalleluya. हालेलुया। அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா जो நிறைவேற்றுவார். मैंने तुझे कहा वो पूरा होगा। நாம கவனமா இருக்கணும். हमें ध्यान से रहना है। உடனே பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கலத்தி உடனே யோசேப்புக்கு போட்டாச்சு. और फिरौन ने अपने हाथ में जो बड़ी अंगूठी थी निकाल कर उसे पहनाया, ஒரு ராஜ வஸ்திரத்தை தூக்கி தரிச்சாச்சு. राज्य का वस्त्र को पहनाया, ரெண்டாம் ரதத்துல ஏற்றியாச்சு. दूसरे रथ पर चढ़ाया। தேச ஜனங்களுக்கு தெண்டனிட்டு எல்லாம் தெண்டனிட்டு பணிங்களை யோசிப்பு சொல்லி देश के लोगों को कहा है कि सब लोग झुककर यूसुफ की तुम यूसुफ को देखकर उसको तुम लोग विनती करो। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा सोचकर ஒரு देखो, அடிமையா போன ஒருவர் गुलामी बनकर गया था, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தார், परमेश्वर का प्रिय था, பரிசுத்தாவில் நிறைந்திருந்தார், पवित्र आत्मा से भरा हुआ था, கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம் செய்வேன் என்று परमेश्वर நின்றார். के कार्य केवल करूंगा कर था ना। குறித்த காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கா सही समय पर उसे ऊंचा करने के लिए அவருடைய பலத்தை கருத்து கொஞ்சம் அடங்கி இருங்க. उसके बलवंत हाथ के अंदर आप लोग छिपे रहो। இந்த அடங்கி இருக்கிறது தான் பிரச்சனை வந்துருது. ये बलवंत हाथ में छिपने में प्रॉब्लम கொஞ்ச होता है। நாளுக்கு பொறுத்து இருந்தோம்னா थोड़े दिन शांत रहेंगे तो நம்ம இப்ப ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நேரம் வரும். आशीष पाने की समय आएगी। சாத்தா அந்த நேரம் பார்த்து என்னத்தை குழப்பி விட்டு நம்மள ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். शैतान उस समय पर आपको कुछ भी फेर कर और तो तुम्हें ना पाने के ऐसा कर देगा। நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்னென்ன வரும் அவனுக்கு எல்லாம் தெரியும். उसको पता है हमको क्या क्या आशीष मिलेगी। அவன் 6000 வருஷம் இருந்துகிட்டு இருக்கிறான். 6000 साल से है, அவன் அதுக்கு முன்னால இருக்க அவனுக்கு எல்லாம் தெரியும். उसके पहले से ही उसको सब அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான் ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன். सही समय पर तुझे ऊंचा करूंगा। என்னுடைய பலத்த கருத்தில் நீ கொஞ்சம் அமைதியா அடங்கிரு. मेरे बलवंत हाथों के अंदर तू छिपे रहे, उसके அநேகருக்கு अंदर இப்படிப்பட்ட रहे। நேரம் வரும். ऐसे समय पर बहुत लोग ஆவியிலே தெளிவில்லாததினால் आत्मा में वे लोग ध्यान नहीं देते, அநேகர் இழந்து விடுகிறார்கள். बहुत सारे लोग खो बैठते हैं। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, பாருங்க எந்த ஒரு நெருக்கம் பிரச்சனை வந்துட்டனாலே कोई भी एक संकट कष्ट आई तो ஆண்டவர் விடுதலை தர போகிறார்.
போகிறார், परमेश्वर छुटकारा देने ஒரு वाला है வெற்றியை தர போகிறார், और जीत देने वाला ஒரு है, மேன்மையை தர போகிறார். बढ़त देने वाला है, இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். जानना है। பாருங்க, டெஸ்ட் இல்லாம எதுல நம்ம மேல போக முடியாது. परीक्षा के बिना हम आगे नहीं जा सकते, போக முடியாது. नहीं जा सकते। நமக்கு ஆபீசர் பல டெஸ்ட்கள் இருக்கும், मैं ऑफिसर बनना है तो मुझे भी परीक्षा है, பல கடினமான வேலைகளை கொடுப்பார்கள். कठिन काम देंगे, அதில் நம்ம ஜெயித்து காட்டுகின்ற பொழுது जीतेंगे तो மெய்யா இவர் ரொம்ப உண்மை உத்தமமான ஊழியர் ये தான். सचमुच अच्छा काम करने वाले इंसान இவருக்கு है, இந்த போஸ்ட் கொடுத்து விடலாம், तो बड़ा पोस्ट दे देंगे, இவங்களை ஒரு அடுத்த போஸ்ட்ல உட்கார வைத்து बड़ा விடுவார்கள். पोस्ट देते हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப இன்னைக்கு நம்ம பிரசந்த கேட்கோம்னா आज वचन सुनते तो சும்மா பிரசந்த கேட்டு போறது இல்ல, ऐसे ही वचन ना सुनते நம்முடைய जाओ। வாழ்க்கையில் எதில் நாம் விட்டு விட்டோம், हमारे जिंदगी में क्या हम खो बैठे, எதில் கவனம் இல்லாமல் இருந்து விட்டோம், किसमें हम ध्यान नहीं दिए, அதை நம்ம இப்பொழுது கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள वो हमें आज पाना है। பாருங்க, அங்க தண்டை ஏற்றி எல்லாம் தண்டனை பண்ணீங்கள் என்று சொன்னார். उन्होंने कहा तुम लोग नीचे गिरकर उसकी विनती करो, பார்வோன் சொன்னார், அந்த எகிப்து தேசத்துல ஒவ்வொருவனும் और फिर उन्होंने कहा या मिस्र देश के एक लोग உன் உத்தரவு யோசேப்புட உத்தரவு இல்லாமல் यूसुफ के आज्ञा के बिना தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூட கூடாதான். अपने पैर और हाथ को भी हिलाना नहीं। ஒரு தேவனுடைய மனிதனுக்குள்ள மேன்மையை பாருங்க. एक परमेश्वर के इंसान की महिमा को देखो। அந்த தேசத்துல எத்தனோ படித்தவர்கள் பெரிய ஞானிகள் அறிவாளிகள் இருந்தார்கள். वो देश में कितने पढ़े लिखे लोग ज्ञानवान थे। தேவன் தம்முடைய பிள்ளை உயர்த்த அவர் நினைத்து விட்டார். परमेश्वर ने अपने बच्चों को ऊंचा करने का युक्ति बनाया, கண்டிப்பா உயர்த்துவார். उसको बड़ा कर दे। அவர்கள் இந்த காரியத்தில் கவனமா இருக்க वे வேண்டும். लोग सिर्फ ध्यान देना है, நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, कुछ भी धंधा करो, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, कोई भी काम करो, ஆண்டவர் உங்களை உயர்த்த ஒரு நேரம் வைத்திருப்பார். परमेश्वर ऊंचा करने के लिए एक समय रखा रहेगा। உங்கள் வாழ்க்கையில் நடப்பித்துக் கொண்டே இருப்பார். वो अपनी जिंदगी में करता रहेगा, ஒரு மனதோடு கூட, एक ही मन के साथ, உற்சாகத்தோடு கூட, हर्ष के साथ வைராக்கியத்தோடு கூட, और एक जीत के साथ, ஆண்டவரிலே ஜெபம் பண்ணி और परमेश्वर के सामने प्रार्थना करके கவனமா இருந்தால் ध्यान से रहोगे तो நிச்சயமா நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். निश्चय पालोगे। இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். आप में पाले नगर के यीशु के नाम से आज्ञा, ஹalleluya. Hallelujah. அது அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसी होगा परमेश्वर के நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். घर पे परमेश्वर के உனக்கு लोग। ஒப்பானவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुल्य कौन है परमेश्वर அருமையான के தேவனுடைய ஜனமே, ये परमेश्वर के நமக்கு लोग, ஒப்பானவர் வேறு யாரும் கிடையாது. हमारे तुल्य कोई नहीं। அடுத்து அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது यूसुफ के जिंदगी पर देखा तो தன்னுடைய சகோதரரை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். अपने भाइयों को माफ किया देखते हैं। இவர்கள் கொலை செய்ய பார்த்தார்கள், इसको घात करने का सोचा, இவர்கள் வந்து அங்கே அகதியை விற்று போட்டார்கள். इसको गुलामी के समान बेचा। சகோதரர்களை பார்த்த உடனே, यीशु को उसने अपने भाइयों को देखा மன்னிக்கும் குணம் இருந்த உடனே और माफ करने का गुण था। இவர்கள் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ये अपने आप को संभाल नहीं सका ரூம்ல போய் கூப்பாடு போட்டு அழுகிறார். और अंदर जाकर चिल्ला चिल्ला कर திரும்பி रोता है, வருகிறார். वापस आता है। இவர்கள் சகோதரர்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை. ये भाई लोग मुझे अभी तक जाने नहीं। அப்போ அவர் சொல்லுகிறார், कहा कहता है நீங்கள் வந்து விற்று போட்ட அந்த யோசேப்பு நான் தான். जो आप लोग ने मुझे गुलामी कर कर बेचा वो यूसुफ मैं ही हूँ। ஹalleluya. हालेलुया। எல்லாம் அப்படியே விடபடத்து போய் நிற்கிறார்கள். सब लोग डर कर कांप कर खड़े। இவர் அந்த ராஜ்யத்திலே பெரிய ராஜா பொசிஷன்ல இருக்கிறார். ये राज्य में राजा के पोजीशन में है। அவர் சகோதரர்கள் எல்லாம் மூங்குப்புற விழுந்து उसके வணங்கினார்கள். भाई लोग पूरा हम देखते कि मुंह के बल गिरकर उसकी जो है कि उनको दंडवत किए। இந்த தரிசனத்தை கண்டு தான் யோசேப்பு சொன்னனால அவர் மேல கோபப்பட்டார்கள். उस दर्शन को उसने पहला कहा इसलिए उस पर गुस्सा हुए थे। சொப்பனம் ஆண்டவர் கொடுத்து தரிசனம் கொடுத்து விட்டால், परमेश्वर ने दर्शन दिया तो உண்மையுள்ளவர்களா நீங்கள் சரியானவர்களா இருந்தால் सही रीति से आप लोग सच्चाई से चले तो உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேறும். निश्चय तुम्हारी जिंदगी में पूरा होगा। இவர் வந்து அப்படி தரிசனத்தை கண்டு தான் சொன்னார். दर्शन को देखकर ही कहा था சூரியன் पहले। சந்திரனும் 11 நட்சத்திரங்களுக்கு பணிந்து கொள்கிறது என்று சொன்னார். उसने कहा कि जो है और जो चंद्रमा और जो है सूर्य और 11 तारांगण मेरे को दंडवत करते कर कर कहा। அவங்க அப்பா அம்மாவோட கேட்டப்ப நாங்களும் இன்னும் வணங்குவோமான்னு उसके கேட்டார்கள். बाद माता पिता ने पूछा क्या हम लोग भी दंडवत करेंगे? அப்ப 17 வயசுல தான் இருந்தார். 17 साल का था, ஒண்ணும் புரியல. कुछ पता नहीं। ஆண்டவர் திட்டம் இது. परमेश्वर का योजना। இப்போ அவர் வந்து இங்க வந்து எகிப்துல இருந்து பெரிய ஆளா இருக்கிறார். मिस्र पर आकर बहुत बड़ा इंसान बना, ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறார். बहुत बड़ा इंसान இவன் பாருங்க, இப்ப ராஜா பொசிஷன்ல இருக்கிறார். राजा के पोजीशन पर आया। தான் பெரிய எல்லா வண்டியெல்லாம் அனுப்பி அப்பா அம்மா எல்லாம் அந்த முழு குடும்பத்தை அழைத்து ये வருகிறார். बहुत बड़ी गाड़ी बेचकर अपने माता पिता पूरे कुटुंब को बुलाता है। இவர் வந்து எகிப்தின் ராஜாவாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். ये मिस्र का राजा बन गया। எல்லாரும் வந்து வணங்கத்தான் செய்ய सब வேண்டும். आकर इनको दंडवत करना है। பல திருப்பு விழுந்து வணங்கினார்கள். उसके भाई लोग बहुत सारे बात दंडवत किए। எல்லாம் ரொம்ப வேண்டிக் கொள்கிறார்கள். सब लोग मांगते उससे। இவங்க அப்பா இறந்த உடனே इसका पिताजी मरते ही நம்மள வஞ்சனை செஞ்சிடக்கூடாது, ये तो मुझे हम पर बदला नहीं लेना பழிக்கு है, பழி வாங்கிடக்கூடாது अब आप बदला ले लेगा करके என்று அங்க सोचे। யோசேப்புட்ட சொல்லி, यूसुफ से कहा நாங்கள் உமக்கு செய்த துரோகத்திற்கு हमने तुम्हारे विरोध जो आपको जो गलत काम அது किया பதில் செய்து விடக்கூடாது, उसका बदला हमें हम पर मत அந்த लेना, துரோகத்தை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று हमें கேட்கிறார்கள். माफ कर दे कर कर कहा। யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? यूसुफ ने क्या कहा? அவர்களை நோக்கி, நீங்க பயப்படாதீர்கள், यूसुफ ने कहा मत डरो। நான் என்ன தேவனா?
क्या मैं परमेश्वर நான் हूँ? உங்கள் சகோதரன் தான், मैं तुम्हारा भाई हूँ, உங்களை போல அல்ல. मैं तुम्हारे जैसा नहीं। மன்னிக்கும் குணம் படைத்திருக்கிறேன். मैं माफ करने के लिए मेरे गुण நீங்கள் हूँ। எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், आप लोग ने बुराई करने का सोचा, நீ நினைச்சோன்னு நினைச்சமே நடந்துருமா? क्या आप लोग ने किया सोचा वैसा होगा? நான் கர்த்தருக்கு பயந்த மனிதன், मैं परमेश्वर का डरने वाला इंसान, கற்பனை கட்டளை கை கொண்டு परमेश्वर की நடக்கிறவன். आज्ञाओं को मानकर चलने वाला। நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், बुराई करने का सोचे, கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றி परमेश्वर ने मुझे भलाई के तौर पर बदल दिया। வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு बहुत सारे लोग को जिंदगी भर उनका संभालने के लिए அதை நன்மையாக தேவன் முடிய பண்ணினா परमेश्वर ने भलाई के तौर पर उसे खत्म இப்போ किया। நீங்க பயப்படாதீங்க, मत डरो, நான் உங்களை ஒண்ணுமே செய்ய मैं மாட்டேன், कुछ नहीं करूंगा, மனதார மன்னித்து விட்டு விட்டேன். मैं मन भरकर माफ அது कर மாத்திரம் இல்ல, दिया। केवल वो नहीं, நான் உங்களை உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். तुम्हारे और तुम्हारे बच्चों की पालन पोषण करूंगा அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். और उनको तसल्ली देकर उनसे अच्छा बात किया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய हे ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, நம்மளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று हम तो पवित्र आत्मा का वरदान पाए, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள हमारी வேண்டும். जिंदगी में भी ऐसे आशीष होना है। ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். परमेश्वर का जो है गवाही के समान जीना அந்த है, சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा पूरा करना நமக்கு है। ஒரு நாளை வைத்திருப்பார். हमारे लिए एक दिन रखा है, நமக்காக என்ன டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, हमको जो काम दिया என்ன गया, வேலை क्या கொடுக்கப்பட்டிருக்கிறது, काम दिया गया है, ஆவியானவர் அப்படித்தான் இயக்குவார். पवित्र आत्मा ही वैसा चलेगा। ஆண்டவர் யார் யார் என்னென்ன வேலையில் வைத்திருக்கிறார்களோ पवित्र आत्मा जिसको जिस कार्य पर रखा அந்த है, வேலை உற்சாகமாய் ஆண்டவருக்கு உண்மையா அதில் அவர்களை தீவிரமாய் காட்ட வேண்டும். उस कार्य हर्ष के साथ आनंद के साथ करना है। நமக்கு தேவையில்லாத காரியத்திலும் தலையிடாமல் हमको ना जरूरत कार्य पर ஒரு ध्यान மனதோடு देना கூட है। एक ही मन से, ஒழுக்கத்தோடு கூட एक ही जो सही तरह की உண்மையோடு கூட सच्चाई के साथ தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட்டு परमेश्वर की प्रिय रहकर ஆவியினால் நிரம்பி आत्मा से भरकर ஜெபத்தில் வேண்டுதலை தரித்திருப்போமானால் प्रार्थना और विनती पर लगे रहना। ஆண்டவர் ஆவியினால் நிரப்புவார், पवित्र आत्मा भरेगा, வல்லமையினால் நிரப்புவார், मत से भरेगा, கேட்ட காரியங்கள் வாய்க்க செய்வார். सारा कार्य पूरा। ஹalleluya. हालेलुया, அப்படி ஆவதாக. ऐसे ही होगा। உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष கர்த்தர் करे, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर वचन को आशीष करे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya.